சரி, வரலன்னா கால் வந்திருக்கு இப்போ. சரி, வஜ்ரணத்தோடு கோகணதம் சுவத்தி அறுபுள்ளி ஆரமுது விந்து குறிகள் வஜ்ரமும் தாமரை. கோகணதம் என்பதற்கு தாமரை. ஸ்வஸ்திக் இந்த விநாயகருக்கு போடுவாங்களே இல்லைங்களா, ஸ்வஸ்திக்கு அது. அறுபுள்ளி, அப்புறம் அமுத விந்து, இப்படி நீர்த்துளி போல அமுத விந்துமாகிய 5 அடையாளங்களும். 5 அடையாளங்கள். நீருக்கு வஜ்ரம், நெருப்புக்கு மண்ணுக்கு வஜ்ரம், நீருக்கு தாமரை, நெருப்புக்கு ஸ்வஸ்திக்கு, காற்றுக்கு அறுபுள்ளி, ஆகாயத்துக்கு அமுத விந்து. சரியா? இந்த 5ம் அதி தெய்வம். அயன் மாள் ஈசன், அயன்மாள் ஈசன், அயன்மாள் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன். உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் 5 பேர். உருத்திரன் எதுக்கு? அயன் கீழே மண்ணுக்கு, சதாசிவன் ஆகாயத்துக்கு. வரிசையா சரிங்களா? முதல்ல அயனு, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் 5 பேரும் மண் முதலாக, ஆகாயம் ஈராக, 5க்கும் அதிதெய்வம். பூதம் முற்கூறிய பிருத்திவி முதலிய பூதங்கள் முறையே உடையனவாம். நெறிதரு கலை 5 இந்த நீர்மை நிகழ்த்துவர். இந்த 5ஐயும் 5 கலைகளில் நிவர்த்திகளை, விதைட்டாகலை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த 5க்கு நிவர்த்திகளை மண், அடுத்தது பிரதிட்டாகலை நீர், அடுத்தது வித்தைகளை என்னது நெருப்பு. சரிங்களா? அடுத்தது சாந்திகளை காற்று, சாந்தி அதீதகளை ஆகாயம். இந்த 5 கலையில் சொல்கிற வழக்கம் உண்டு. கலை சொன்னேன்னா அப்படியே அதுக்கு அதி தெய்வம். இதுக்கு நிவர்த்திகலைக்கு அயன், பிரதிட்டாகலைக்கு மாள், அடுத்தது வித்தைகளைக்கு உருத்திரன், சாந்திகளைக்கு மகேஸ்வரன், சாந்தி அதீதகளுக்கு சதாசிவன். இந்த 5 கலையும் சொல்லுவாங்க. முறைமையா நிவர்த்திகளை முதலிய பஞ்ச கலைகளும் இவ்வாறே பெரியற்றால் கூறப்படும் என்க. பொழிப்புரை பாருங்க. வஜ்ரம் முதலிய அடையாளம் 5ம் அயன் முதலாய அதிதெய்வம் 5மாகிய இவையும் அப்பூதங்கள் முறையே உடையனவாம். இவை நிவர்த்தி முதலிய கலைகட்கும் இவ்வாறே கூறப்படும். 5 கலை சொல்லுகிற போது இப்படி அதனோடு சேர்த்து சொல்லுவாங்க. இவை 3 செய்யுளான். புறபூதங்கள் இயல்பு வேறெடுத்து கொண்டு வகுத்து கூறப்பட்டன. ஏனை அகப்பூதங்களது தன்மாத்திரின் இயல்பு நேச இந்திரியங்கட்கு நிகழ்ந்து அறிவினால் காண்டும் எனவும், அகப்புற பூதங்களின் இயல்பு ஆசைசேர் மனாதி தன்மாத்திரை புரியட்ட காயம்தானே எனவும் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைகளுக்கு ஓதியவாறு பற்றி அறிய கிடந்தன. என்னென்ன சொல்லி? ஏனை அகப்பூதங்கள் இயல்பு நேச இந்திரியங்கட்கு நிகழறிவால் காண்டும். முன்னாடி பாட்டில் சொல்லியிருக்காரு. முன்னாடி பாட்டில் நேச இந்திரியங்கட்கு நிகழறிவால் காண்டும் என்ற இடத்து தன்மாத்திரைகள் இயல்பாக சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்தது இது ஒன்றும் இல்லை, இதை எழுதணும்னா போர்டில் எழுதி போடணும். எப்படி எழுதணும்? முதல்ல பூதம், பூத குணம், தன்மாத்திரை, மனாதி, வித்யா தத்துவம். ஒரு விடயத்தை அறியணும்னு சொன்னால் ஒரு சார்ட்டே இருக்கா இல்லையா? முதல்ல என்னது? முதல்ல கால, நீதி, கலை, வித்தை, அராக இந்த 5ம் கூடி புருடனாக நிற்கும். இந்த புருடன் என்ன செய்யும்? அந்த கரணங்கள் வழியாக எதை பற்றும்? புறத்தில் இருக்கிற விடயத்தை பற்றும். அந்த கரணம்னு சொன்னால் புருடன் எதை செலுத்தும்? புத்தி தத்துவத்தை. புத்தி ஆங்காரத்தை செலுத்தும். ஆங்காரம் எதை போய் செலுத்தும்? ஞானேந்திரியங்களை செலுத்தும். ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரையை துணை கொண்டு, காற்றுலேயே கயிறுத்திருக்கிற மாதிரி இருக்கா, தன்மாத்திரைகளை கொண்டு தன்மாத்திரையிலிருந்து என்ன செய்யும்? இப்போ நான் சப்தம்னு வச்சுங்க, சப்தமாகிய தன்மாத்திரையை துணை கொண்டு ஆகாயமாகிய பூதத்தின் குணமாகிய சப்தத்தை எது அறியும்? செவி என்கின்ற இந்திரியம் அறியும்.
இது அறியணும்னு சொன்னால் இந்த ஞானேந்திரியம் ஆகிய செவி எது செலுத்தணும்? அகங்காரம் துணிந்து எழணும், புத்தி நிச்சயிக்கணும். எதுக்கு? அது அது அறிவதற்கே. இதை புருடன் செலுத்தணும். புருடன் செலுத்தணும்னா புருடன் எது செலுத்தணும்? கால, நீதி, கலை, வித்தை, அராகம் சொல்கிற 5 செலுத்தணும். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக சொன்னாலும் ஒரு விடயத்தை அறியணும்னு சொன்னால் டோட்டல் மெக்கானிசம் 31 கருவியும் என்ன செய்யணும்? வேலை செஞ்சாதான் ஒரு விடயத்தை அறியும். இங்கே என்ன சொல்லிட்டாரு? வெளியே இருக்கக்கூடிய பூத குணம், சரியா? பூத குணம் என்னது? நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் வெளியே இருக்கு பூத குணம். இது புறத்தில் இருக்கிற பஞ்சபூதம். புறத்தில் இருக்கிற பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தின் குணம் எது? ஓசைன்னு மட்டும் வச்சுக்குவோம். இப்போ ஓசையை அறியணும். இது எங்கே இருக்குது? இப்போது புறத்தில் இருக்குது. புறத்தில் ஓசை என்பது இருக்கிறது. ஓசை என்பது 2 ஓசை இருக்குது. ஒன்று என்னது? சுத்த தத்துவத்தினுடைய ஓசை ஒன்று இருக்கிறது. அடுத்தது இன்னொரு ஓசை எது? ஆகாயத்தினுடைய ஓசை ஒன்று இருக்கிறது. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ரெண்டுக்கும் சப்தம் தான் பேர். ரெண்டுக்கும் சப்தம் தான் பேர். இப்போ காது கேட்குது, சத்தத்தை கேட்குது, சரியா? இது கேட்கறதுல 2 சப்தம் இருக்கிறது. ஒன்று என்னது? சுத்த தத்துவத்தின் காரியமாகிய நாதம். இதையும் இந்த காது தான் கேட்கும். சுத்த தத்துவத்தினுடைய காரியமாகிய நாதம், அதை எது கேட்கும்? காது கேட்கும், சரியா? இன்னொன்று ஆகாயத்தின் காரியமாகிய சப்தம். ரெண்டுக்குமே சத்தம் தான் பேர். நாத தத்துவத்தின் காரியமாகிய சப்தம், ஆகாயத்தின் காரியமாகிய சப்தம். ரெண்டையும் எது கேட்கும்? செவி என்கின்ற இந்திரியம் கேட்கும். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? பொருள் உடையது, பொருள் அற்றது. பொருள் உடையது, பொருள் அற்றது. இப்போது ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஒருவர் டம்மு 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 டம்முன்னு அடிக்கிறாங்க. இது என்னதுக்கு பேர்? சப்தம். இது எதனுடைய காரியம்? ஆகாயமாகிய பூதத்தினுடைய காரியம். இந்த ட்ரம்ஸில் பறையில் வரக்கூடிய சப்தம் இது எது கேட்குது? இப்போது காது கேட்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இதையும் காது தான் கேட்குது. இது நாத தத்துவத்தினுடைய காரியம். காரணம் என்னது? இதற்கு பொருள் உண்டு. பொருள் இருக்கா? இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ பொருளோடு கூடிய ஓசை, பொருளற்ற ஓசை. அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? ஓசை ஒளின்னு வைக்கிறோம். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. ஓசை ஒளின்னு என்னது? ஓசைனா கடலோசை, முளவோசை. முளவோசைன்னு என்னது? பறை, ட்ரம்ஸு. அது கடலோசை, அலை அடிக்கிற ஓசை. இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? பொருளற்ற சப்தம். பொருளற்ற சப்தம் ஆகாயத்தினுடைய குணம். ஆகாயத்தினுடைய குணம். பொருளோடு கூடிய ஓசை நாதத்தினுடைய காரியம். இதற்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேதன பொருள் வேண்டும். அறிவுடைய ஒரு பொருளிலிருந்து தான் ஓசையுடையது வரும். அதாவது பொருளுடைய சப்தம் வரும். பொருளற்ற ஓசை அசேதன பொருளிலிருந்து வரும். அசேதன பொருளிலிருந்து வரும். எதிலிருந்து வரும்? மேளத்திலிருந்து வரும், தாளத்திலிருந்து வரும், எல்லாத்துலேயும் வரும். சரிங்களா? அப்போ 2 சப்தம் இருக்கிறது. சரியா? இந்த வகையில் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே என்னது? புறத்தில் பொருளற்ற ஓசை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். பொருளற்ற ஓசையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசத்தில் 44, 45 செவி, 44, 45 சிவப்பிரகாசம். செவி, துவக்கு, நாக்கு, நோக்கு, துண்டம் இவை 5ற்கும் தொகுவிடயமான மன்னிய சப்த பரிச ரூபரசகந்தம் மருவியிடும் இவை அடைவே. வாக்கு, பாதம், பாணி, பாயினோட உபத்தம் நீக்கமரும் 5 மென ஓதினாரே அப்படின்னு முடிப்பார் இல்லையா? இது என்னது? இப்போ இந்த சொன்னதெல்லாம் இதெல்லாம் இப்போ சொன்னது. அடுத்த 5 அதே தான். 44, 45 44
முந்தைய ஐம்பூதங்கள் வான் ஆதியாக முயங்கிய நற்செவி துவக்கு நோக்கு நாக்கு துண்டம் இவை ஐந்திற்கும் தொகுவிடயமான மன்னிய சப்த பரிச ரூப ரசகந்தம் மருவியிடும் என்று வடிகிறார். இந்த 2 பாட்டு 44 45 இந்த 2 தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து தான் இங்கேயும் இருக்குது. அதுதான் இங்கே விரிவும் திருப்பியும் சொல்கிறாரு. இது பற்றி மேலை சூத்திரத்தில் இங்கே வந்துட்டுனா நேச இந்திரியங்கட்கு நிகழறிவினால் காண்டும் எனவும் அகப்பூதங்களின் இயல்பு ஆசைசேர் மனாதி தன்மாத்திரை புரியட்ட ரூபம் தானே எனவும் சூக்கும பூதமாகிய தன்மாத்திரைக்கு ஓதியவாறு பற்றி அறிய கிடந்தன. இப்போ 3 பாட்டை சொல்லி முன்னாடி சொல்லி முடித்த பாட்டை இங்கே மேற்கோள் காட்டுறார். சரியா? அதெல்லாம் காட்டி இங்கே சொல்கிறார். சரி, 159 சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5 முன்னமே எங்கே சொன்னார்? முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டார். இத்தகைமையின் இயம்பும் 31மாக இவை தத்துவம் 36ஆம் சைத்தன்யங்கள் 5ம் சித்து அசித்து ஆன்மா 1 30ம் அசித்தே செப்பின். இப்போ 36 கருவி, 31 இப்போ சொல்லியாச்சு, 5 ஏற்கனவே சொல்லியாச்சு. முதல் 100 பால 5 சொல்லிட்டார் இல்லைங்களா? எது எத்தனாவது பாட்டில் சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் அங்கங்கே எழுதி வைக்கணும். வித்தைகள் வித்தை ஈசர் சாதாக்கியம் சக்தி சிவங்கள் 5ம் சுத்த தத்துவங்கள் அப்படின்னு முன்னாடியே சொல்லி இருக்கிறார். எத்தனாவது பாட்டில் சொல்லியிருக்கிறாரு? 45. சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, காலம் நீங்கிய நிலைமையாலே முற்பாடு பிற்பாடு வைத்திலர் நெத்தமென்று உரைப்பர் அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார். சரிங்களா? சரி, அதை அங்கே பார்த்துக்குங்க. எனவே 5 ஏற்கனவே சொல்லியாச்சு, 31 இப்போ விரிவாக சொல்லி இருக்கிறோம். எனவே இவ்வியல்பு பற்றி மேலை சூத்திரத்தில் கூறி போர்ந்த சுத்த தத்துவங்கள் 5உடன் இத்தகைமையின் இயம்பும் இவை 31ம் ஆக ஈண்டு குணம் பொருந்தக்கூடிய தத்துவங்கள் 31ம் உட்பட 36 தத்துவமாம். தொகையான் 36 தத்துவங்களாம். ஆக மொத்தம் தத்துவங்கள் 36. செப்பின் 5ம் சைத்தன்யங்கள் சொல்லுமிடத்து இவற்றுள் முன்னைய ஐந்தும் சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவு ஆகலின் சைத்தன்யம் எனப்படும். சைத்தன்யம்னா என்னது? அறிவுடையது. மேலே சொன்ன 5 அது சிவதத்துவம். சிவதத்துவம் 5ம் சடந்தான், 5ம் சடந்தான். ஆனால் பெருமான் நேர தொழில் செய்கிறதுனால அதை அறிவுடையது என்றும் சொல்லலாம். உண்மையில் சடமாக இருந்தாலும் பெருமான் நேராக தொழில் செய்கிறதுனால அதை என்ன செய்யலாம்? அறிவுடையதுன்னு சொல்லலாம். ஒரு வாரம் சொல்லலாம். ஏன்னா இதை நோக்க அது எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. பெருமானே நேராக தொழில் செய்கிறான், அதனால் அது எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் அதை சைத்தன்யம் அறிவுடையது என்றும் சொல்லலாம். ஏன்னா பெருமானுக்கு அது சுதந்திர வடிவம். ஆன்மா 1 சித்து. ஆன்மா என்பது இங்கே புருடன் ஒரு வகையில் சித்து, ஒரு வகையில் அசித்து. கருவியால் அது அசத்து ஆயினும் அது எனது கால நீதி கலை வித்தை அராகமெல்லாம் கூடி ஆன்மா என்று ஒருவாற்றான் சொல்லப்படுவது. புருடன் சொன்னாவே அங்கே என்னது? ஆன்மா போய் அங்கே நிற்குது. சரியா? கருவி சடந்தான், ஆனால் ஆன்மா போய் அதில் நிற்குது. அதனால் அது என்னன்னு சொல்லலாம்? சித்துன்னு சொல்லலாங்க. சடன்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம். அதனால் இது என்னது? சித்து கூட்டல் அசித்து, சித்து. 1 சித்து, 1 சித்து. 1 என்பது 5, மேலே இருக்கிற 5 சித்து பொருள். காரணம் என்னது?
பெருமானே நேராக தொழில் செய்கிறதுனால அதை சித்துன்னு சொல்லலாம். புருட தத்துவம் ஆன்மா நேராக நிற்குது, ஆன்மாவுக்கு மிக நெருக்கமான தத்துவம் புருட தத்துவம். அதனால் அதை என்ன செய்யலாம், ஒரு வகையால் சித்து ஒரு வகையால் அசித்து, எனவே அது சித்த சித்துன்னு சொல்லலாம். ஒன்று சித்த சித்து புருடன் தத்துவம், ஒன்று சாதலில் வண்ணமாகி சித்த சித்து எனப்படும். 30 அசித்தே, ஏனை 30 அகுதொழிய 30 அசித்தே எனப்படும் என்க. 36ல் 30 சடம், ஒன்று ஒரு வகையில் சடம் ஒரு வகையில் சித்து, 5 சித்துன்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம். இயைவு பற்றி ஒளிப்பறி பாருங்க. இயைவு பற்றி மேலை சூத்திரத்தில் கூறி போர்ந்த சுத்த தத்துவங்கள் 5உடன் ஈண்டு கூறிய தத்துவங்கள் 31 உள்பட தொகையான் 36 தத்துவமாம். இவற்றுள் முன்னைய 5 சடமாயினும் சிற்சக்திக்கு சுதந்திர வடிவு ஆகலான் சைத்தன்யம் எனப்படும், சித்து என்று சொல்லப்படும். ஏனைய 31னுள் புருட தத்துவம் சார்தலின் வண்ணமாய் சித்த சித்து எனப்படும். அகுதொழிந்த 30 அசித்தெனவே படும் என்பதாம். சித்த சித்து என்பது தமிழ் முடிவு, வடமொழியில் இப்படி இல்லை. சித்த சித்து என்பது ஒரு வகையான் சித்து ஒரு வகையான் அசித்து, எனவே அது தமிழ் மொழி மரபு. இதானே மேற்கூறி போந்த தத்துவங்களுக்கு தொகையும் அவற்றினது இயல்பும் கூறப்பட்ட. தத்துவம் 36, 5 ஏற்கனவே சொல்லியாச்சு. 31 வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, 24 அந்த கரணம் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதம் 5 என்று தொகையை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன குணம் என்ன தொழில், அதுக்கு அதிதெய்வம் யார் என்று எல்லாத்தையும் இதுவாரும் விரிவாக சொல்லியாச்சு. சரி, 160 இத்தத்துவங்கள் 36 பாருங்க. 5 சுத்தத்தின் கீழ் 7 சுத்தாசுத்தம் அசுத்தம் தந்திடும் புமான் கீழ் எண் 3 தத்துவம் சீவர்க்கு வந்திடும் பிரேரக காண்டம் மறுவு போக செய்யத்திருத்தோடு அந்தமின் அணுக்களோடு போக்கிய காண்டமாமே. இந்த 36 திருப்பியும் வகைப்படுத்துறார். என்ன பாருங்க, இத்தத்துவங்கள் 36னுள் முற்கூறி போந்த 5 தத்துவங்களும் 5 சுத்தத்தின் கீழ் 7 தத்துவம், அதாவது சுத்த தத்துவம் 5ம் அதன் கீழ் என்னது தத்துவத்தின் கீழாக நடுவன், சுத்தத்துக்கு கீழே அசுத்தத்துக்கு மேலே நடுவில் 7, அது என்னது வித்யா தத்துவம் 7. எனவே 7 தத்துவமும் தந்திடும் புமான் கீழ் எண் 3 ஆக தத்துவம் பொருந்திய புருட தத்துவத்தின் கீழ் 24 ஆகிய தத்துவமும் சுத்தம் சுத்தாசுத்தம் அசுத்தம். சுத்த தத்துவம் சுத்தாசுத்தம், சுத்தம் கூட்டல் அசுத்தம், இன்னொன்று அசுத்தம். சரிங்களா? 3 சுத்த தத்துவம் 5, சுத்தாசுத்தம் 7, அசுத்த தத்துவம் 24. 5, 7, 24 முறையே சுத்தம் மிச்ரம் அசுத்தம் எனவும், சுத்த தத்துவம் மிச்ரம்னா சுத்தாசுத்தத்துக்கு மிச்ரம்னு பேர், அசுத்தம் எனவும் சீவர்க்கு வந்திடும், உயிர்களுக்கு வந்திடும் பிரேரக காண்டம் உயிர்களில் அனுபவிப்பதற்கு ஏதுவாகிய பிரேரக காண்டம் எது? சுத்த தத்துவம் பிரேரக காண்டம், செலுத்தும் கருவிகள், ஆன்மாக்களை போகத்தை நோக்கி செலுத்துகிற கருவி 5 சுத்த தத்துவம். அதற்கு என்ன பேர்? பிரேரக காண்டம். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. நம்ம நிறைய நூல் படிக்கிறோம், அதாவது சிவபிரகாசம் படிக்கிறோம், உண்மை விளக்கம் படிக்கிறோம், சிவஞான போதம் படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கிற போது உரையாசிரியர்கள் நிறைய செய்தியை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த செய்திகளெல்லாம் நமக்கு படிக்கிற போத ஒரு சின்ன சந்தேகம் வரும், எனக்கு வந்தது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எங்கிருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க? மூல பாடத்தில் இதை காணாம். இவங்க உரை எழுதும் போது என்ன எழுதிடுறாங்க? இப்படி எல்லாம் நிறைய எழுதுறாங்க. இது ஏதாவது ஒரு
எங்கே இதுக்கு ஒரு ஒரு மேற்கோள், ஒரு நூல் மேற்கோள் இருக்கணுமா இல்லையா? அந்த நூல் மேற்கோள் எங்கே இருக்கிறது என்பது ரொம்ப கால சந்தேகம். அதெல்லாம் கடைசியில் பார்த்தா எங்கே இருக்குது? எல்லாம் சித்தியாரில் தான் இருக்குது. நீங்கள் உரையாசிரியர்கள் எதை எழுதினாலும் சித்தாந்தத்தை பற்றி எழுதணும்னா சித்தியாரில் இருந்து தான் எடுத்து எழுத முடியும். நம்ம முதல்ல எங்கே படித்தோம்? உண்மை விளக்கம் படிக்கிற போது இதை சொல்லுவாங்க. எது? ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம், இது பிரேரக காண்டம், இது போக காண்டம், இது போக சைத்திரு காண்டம்னு பேர் எழுதி இருக்கிறீங்க. ஆசிரியர் சொல்கிறாங்க, நாம் அப்படியே எழுதிக்கிறோம். ஏன் இது எங்கிருந்து சொல்கிறீங்க? இதுக்கு ஒரு நூல் ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? அந்த நூல் ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கே இருக்குது? சித்தியாரில் தான் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லி இந்த இடத்த சொல்கிறேன். இது போல் நீங்கள் 1வது நூற்பாவை எடுத்துட்டோம்னா எடுத்து இது 4 அதிகாரணத்தை உடையது, 3 அதிகாரணத்தை உடையது. இதில் மாயாவதி வரான், உலகாயுத வரான், சாங்கிய வரான், சமண வரான்னு நம்ம நேராக சிவஞான போதம் படிக்கும்போது வரிசையாக ஒவ்வொருத்தனாக வந்துக்கிட்டே இருப்பான். இவனால் எங்கேயா இருக்கிறான்? இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமா இல்லையா? மாயாவதியின் கருத்து இது, உலகாயனுடைய கருத்து, சாங்கியன் கருத்து, அதை மறுக்கிறான்னு எதில் படிக்கிறோம்? பரபக்கத்தில் படிக்கிறோம். சிவஞான போதம், சிவஞான போதம் எடுத்துக்கிட்டா முதல் நூற்பா என்னது? அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றியதிலேயே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதி என்பனார் போல 3 அதிகரணம். முதல் அதிகாரம் எடுத்து உலகாயுதம் மறுத்ததுக்கு. 2வது அதிகாரம் எடுத்துட்டா சாங்கியர், சமணர், பாஞ்சராத்திரியன், இரண்ய கற்ப மதம், இவனெல்லாம் மறுக்கிறான்னு நம்ம படிக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் மூலப்பாடத்தில் எங்கே இருக்குது? அதில் எங்கேயாவது சாங்கியரோட பேர் இருக்கா? உலகாயுதம் பேர் இருக்கா? ஆனால் அந்த கருத்தாவது இருக்கா? இப்போ பாட்டை படித்தோம்னா அதில் இந்த சொல்லு உலகாயுதரை குறிக்குது அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு என்னன்னா முதல்ல படிக்கும்போது, இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் பாடம் கேட்டதுனால நமக்கு ஞாபகத்தில் வருது. முத படிக்கிற போது எங்கே விக்கிரமங்க சிகுரத்தில் சண்முகம் ஐயா நடத்தும் போது சொல்லுவார், உலகாயுதன் வந்தான், சாங்கியம் வந்தான். அப்படியே திருப்பியும் ஆடியோவை போட்டு உக்காந்து கேட்டோம்னா எதுக்குயா இத்தனை பேர் வராங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கு நமக்கு என்னன்னா இந்த பாட்டை படிக்கும்போது இந்த இடம் இதை குறிக்குது, இந்த இடம் இதை இந்த சொல் இதை இப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னால் அதற்கான மூலப்பாட மேற்கோள் ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் எதை சொன்னாலும் என்ன இருக்கணும்? மூலப்பாட மேற்கோள் இருக்கணும். இந்த நூலில் இந்த இடத்துல இந்த செய்தி இருக்கிறது. அந்த மூலப்பாட மேற்கோள் இருந்தால் தான் நாம் அதை கூட பயணிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இவர் ஒரு மாதிரி சொல்கிறாருன்னு போகும். ஆனால் நீங்கள் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் உரை எழுதுகிற போது எங்கேருந்து எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இருக்குது? சித்தியாரிலிருந்து தான் எழுதுகிறாங்க. அது நம்ம அதனோட ஃபுல்லாக படிக்க தான் நம்ம அறிவுக்கு விளங்குறதுக்கு ரொம்ப காலமாகுது. அது அவங்க எங்கேயோ படித்து தான் எழுதுகிறாங்கன்னு நமக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும்? ஒரு தெளிவு பிறக்கணுமா இல்லையா? இந்த செய்தி பாருங்கள், நம்ம உண்மை விளக்கம் படிக்கும் போதே எழுதுவோம். என்னென்னு எழுதுவோம்? பிரேரக காண்டம், போக்கிய காண்டம், போக்க சைத்திரு காண்டம்லாம் எழுதுவோம். அது எங்கே இருக்குன்னா சித்தியாரில் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டோம்னா சரி, அங்கே சொன்னது சரிதான், அங்கே சொன்னது அது சரியாக தப்பாங்கிற ஐயம் கிடையாது. இதற்கான மூலபாட மேற்கோள் இருக்கணும். எதுக்குமே ஒரு மூலபாட மேற்கோள் இருக்கணும். இன்னும் நிறையா செய்திகள் அந்த மாதிரி இருக்குது. அது தனியாகவே நிறைய சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே சார் பாருங்கள், இந்த இடத்துல எழுதுறாரு, இந்த 5ல் என்னதுங்க? சீவர்க்கு வந்திடும் பிரேரக காண்டம். பிரேரகம் என்பதற்கு செலுத்துவது, உயிர்களை போகத்தை நோக்கி செலுத்துகிற கருவி 5. மறு போக சைத்திரு காண்டம், பொருந்திய போக சைத்திரு காண்டம் அந்தமிழ் அணுக்களுக்கு போக்கிய காண்டமாமே, எண்ணில்லாத உயிர்கட்கு போக்கிய காண்டம் எனவும் காரண குறிபெற்று முத்திரப்படும் என்க. பிரேரகம் என்பதற்கு செலுத்துதல், போக சைத்திரு என்பதற்கு போகத்தை நுகர்கிற தகுதி, போகத்தை நுகர்கின்ற தகுதி. போக்கியம் என்பதற்கு போகம். அப்போ ஆன்மா எதை அனுபவிக்கும்? போக்கிய காண்டத்தை அனுபவிக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதி எங்கிருந்து வருது? வித்யா தத்துவங்கள் இருந்தால் தான் இதை அனுபவிக்கிற தகுதி இதுக்கு வரும். சரிங்களா? இந்த வித்யா தத்துவங்களை செலுத்துவது எது? சுத்த தத்துவங்கள். சுத்த தத்துவங்கள் செலுத்திய நிலையில் ஆன்மாவுக்கு
போகத்தை நுகர்கிற தகுதி வித்தியா தத்துவங்களினால் வரும். ஏன்னா புருடனா நிற்கணும் ஆன்மா. புருடனா நிற்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? கால நீதி கலை வித்தை அராகம் என்று வரும். அது பொது வகையால் புருடனாம், சிறப்பு வகையால் புருடனாம்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பஞ்ச கிளேசங்கள் கூடி சிறப்பு வகையானும், பஞ்ச கிளேசங்கள் கூடி சிறப்பு வகையானும், வித்தியா தத்துவங்கள் 5 கூடி பொது வகையால். முதல்ல வித்தியா தத்துவம் கூடனா பொது வகையாக வந்துடும். பஞ்ச கிளேசங்கள் எங்கே வரும்? மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதிக்கு வருகிற போது தான் பஞ்ச கிளேசம் கூடுகிற போது இவன் சிறப்பு வகையால் போகத்தை நுகர்கிற தகுதியை பெறுகிறான். தகுதி வந்ததுக்கப்புறம் நுகர்வான். எதை நுகர்வான்னா கீழே இருக்கிற 24. 24னா 24 இல்லை, அதில் கூட எதை நுகர்வான்? கீழே கடைசியாக இருக்கிற 5 பூதங்களின் குணமாகிய 5 பூதங்களினுடைய குணமாகிய பூத குணத்தை ஆன்மா நுகரும். நீங்கள் எதை நுகர்ந்தாலும் பூத குணம் மட்டும்தான். எதை நுகர்ந்தாலும் நீங்கள் ஆயிரக்கணக்கான விடயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அது எதில் அடங்கிடும்? பூத குணத்தில் அடங்கிடும். இந்த 5குள்ள தான் அடங்கும். 5 தாண்டி எதையுமே ஆன்மா நுகர முடியாது. இந்த 5குள்ள எல்லாமே அடங்கிடும். எனவே சுத்த தத்துவங்கள் பிரேரக காண்டம் என்றும், வித்யா தத்துவங்கள் போக சைத்திரு காண்டம் என்றும், ஆன்ம தத்துவங்கள் போக்கிய காண்டம் என்றும் சொல்லப்படும். போக்கிய காண்டம் என்றும் சொல்லப்படும். சரி, பொழிப்புரை பாருங்க. இத்தத்துவங்கள் 36 முன் 5 நடுவன் 7 பின் 24 முறையே சுத்தம் மிச்ரம் அசுத்தம் எனவும் பிரேரக காண்டம் போக சைத்திரு காண்டம் போக்கிய காண்டம் எனவும் காரண குறி பெற்று முத்திரப்படும். காரண குறின்னு என்னதுங்க? காரண பெயர். எல்லாத்துக்கும் காரண பெயர் தான். போகத்தை நுகர்வதற்கு தகுதி என்பது என்னது? போக சைத்திரு. செலுத்துவதனால பிரேரக காண்டம், போகமாக இருப்பதனால போக்கிய காண்டம். எல்லாம் காரண பெயர் தான். முன்னைய 5 சுத்தமாதன் மேற்கூறி போந்தமையின் ஈண்டு அனுவதித்து மொழிந்தார். அனுவதித்தல் என்னது? அனுவாதம். சொன்னதை மீண்டும் சொல்றது. நான் அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு என்னது? அது எனக்கு எந்த மாற்றம்ல அப்படியே நான் ஏற்றுக்கிறேன். அதை நான் சொன்னதா நீங்கள் நினச்சிக்கங்க. அவர் 10 நிமிஷம் பேசினதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அப்படியே நான் திருப்பியும் அது 10 நிமிஷம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வழிமொழி, அதுதான் அனுவதித்தல்னு பேர். ஏற்கனவே சொன்னதை என்ன செய்கிறாரு? அனுவதிக்கிறார். அனுவதிக்கிறனா ஏற்கனவே எங்கே சொல்லிட்டாரு? முன்னாடி முதல் 100 பாலையே சுத்த தத்துவத்தை சொல்லிட்டார். அதனால் இங்கே திருப்பி சொல்லாமல் ஆண்டு காணுதும் ஆண்டு காணுதுங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டார். போக சைத்திரு என்னும் வட சொல்லில் உகாரமும் அதனோடு 9 அன்சாரியையும் விகாரத்தால் தொக்கது. போக சைத்திரு என்பது வட சொல்லு, சைத்துரு காண்டம் சொல்லில் அப்படி வருது. சரி, அது என்பது பகுதி பொருள் விகுதி. என்னது? எங்கே வருது அது? சரி, அது வரும். சரி, பார்த்துங்க, நான் குறிக்கல, அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இவை காரண குறியாமாறு உய்த்து உணர்ந்து கொள்க. இந்த பேரெல்லாம் காரண குறி. என்னது? போக சைத்திரு காண்டம், போக்கிய காண்டம், பிரேரக காண்டம் என்பது காரண குறி. இதானே 36 தத்துவமும் மூவினமாதல் கூறப்பட்டது. 36 3 இதை சுத்த தத்துவம், சுத்தம் அசுத்தம் என்று 3 தரப்படும். பிரேரக காண்டம், போக சைத்திரு காண்டம், போக்கிய காண்டம் என்று எல்லா வகையாலும் 3 திறமாக இருப்பதை கண்டுகொள்ளுங்கள். 161 தத்துவ ரூபமாகும் தரும் அருவம் உருவம் எல்லாம் தத்துவம் தூள சூக்கும பரங்களும் ஆகி நிற்கும். தத்துவம் தன்னில் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தின் தத்துவம் சத்தம் சாரும் சகலமும் தத்துவம் காண். தரும் அரு உருவம் எல்லாம் மாயையினாலே தரப்பட்ட அருவும் உருவமும் அருவா உருவமும் உள்ள காரிய பிரபஞ்சம் அனைத்தும் தத்துவங்கள் 3 தரப்படும். இப்போ திருப்பி இன்னொரு போன்று சொல்றார். என்னது? அருவம், அரு உருவம்,
உருவம். அருவம், அருவுருவம், உருவம். 36 இப்படியும் பிரிக்கலாம். அருவ தத்துவம் எது? சிவமும் சக்தியும். அருவுருவம் சாதாக்கியம். அதுக்கு இருக்கிற எல்லாமே உருவ தத்துவம் தான். நாத தத்துவமும் விந்து தத்துவமும் அருவம். லயம், போகம். போகம் என்பது சாதாக்கியம். சரிங்களா? லயம் அதிகாரம். கீழே இருக்கிற 2 மட்டும் இல்லை, மீதியெல்லாம் உருவ தத்துவம். எல்லாமே உருவ தத்துவம் தான். எது? அதுக்கு கீழே. எதுக்கு கீழே? சதாசிவ தத்துவத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தத்துவங்களும் உருவ தத்துவங்கள் தான். சரிங்களா? அப்போ 36ல் 2 அருவம், 1 அருவுருவம், மீதி 33 உருவ தத்துவம். சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறார். தத்துவ ரூபமாகும், அவை தத்துவ வடிவே ஆம். தத்துவங்கள் தூள சூக்கும பரங்களாகி நிற்கும். தூள தத்துவம், சூக்கும தத்துவம், பரங்களாகி நிற்கும். 36 தத்துவமும் தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கும தத்துவம் என ஓரோர் ஒன்றும் மூவகைப்பட்டு பொதுவும் பொது சிறப்பும் சிறப்புமாய் நிற்கும். பொது என்பது ஆன்ம தத்துவம், பொது சிறப்பு வித்தியா தத்துவம், சிறப்பு தத்துவம் சிவ தத்துவம். தத்துவங்கள் தன்னிச்சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் இத்தன்மைவாய தத்துவங்களை அதித்திட்டு நிற்கும் அணுபக்க சம்புபக்கத்து அதிதெய்வங்களிடத்தும் தத்துவம் சத்தம் சாரும் அவ்வத்தத்துவ பெயர் பொருந்தும். அதாவது இந்த தத்துவங்களுக்கு ஒன்னொன்றுக்கும் அதிதெய்வம் இருக்கு. அந்த அதிதெய்வங்களுக்கு தத்துவத்தின் பெயரே சொல்லப்படும். தத்துவத்தின் பெயரே சொல்லப்படும். ஈஸ்வர தத்துவத்திற்கு அதிபதி யாரு? மகேஸ்வரன். சாதாக்கிய தத்துவத்திற்கு அதிபதி சதாசிவன். சக்தி தத்துவத்திற்கு சக்தி, சிவ தத்துவத்துக்கு சிவம். சரியா? அப்போ அந்த தத்துவத்தின் அதிபதிக்கு தத்துவத்தின் பெயரையே சொல்லுவாங்க. சிவ தத்துவத்துக்கு சிவன் தான் அதிபதி, சக்தி தத்துவத்துக்கு சக்தி தான் அதிபதி, சாதாக்கியத்துக்கு சதாசிவர், மகேஸ்வரர், உருத்திரர். சரிங்களா? எனவே அந்த பெயரே சாரும். தத்துவம் தன்னில் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில். சாதாக்கிய தத்துவத்தில் 2 சதாசிவர் இருக்கிறார். ஒன்று அணுபக்க சதாசிவர், இன்னொன்று சம்புபட்ச சதாசிவர். சம்புபட்ச சதாசிவர், அணு சதாசிவர் என்று 2 பேர் எங்கே இருக்கிறாங்க? சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கிறாங்க. சம்புபட்சம் யாரு? அணுபட்சம் யாரு? ஆன்மாக்கள் பக்குவ நிலையில் என்னவா நிற்கும்? போய் சதாசிவ தத்துவத்தில் சதாசிவராகவே நிற்கும். அப்படி நிற்கிற போது அவருக்கு என்ன பேர்? அணுபட்ச சதாசிவர். ஆன்மா படிமுறையில் நம்ம பார்க்குறோம். முத்து நிலையில் படிக்கிற போது நிறையா படிக்கிறோமா இல்லையா? என்ன படிக்கிறோம்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கலத்தல். 4 ஞானத்தின் படிகள் 4ன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி படி எத்தனை இருக்கு? முதல்ல சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியில் சரி முதலாக சரியில் ஞானம் வரைக்கும் 4. கிரியில் சரி முதலாக கிரியில் ஞானம் வரைக்கும் 4. யோகத்தில் சரி முதலாக யோகத்தில் ஞானம் வரைக்கும் 4. ஞானத்தில் சரி முதலாக ஞானத்தில் 4, 14. 16 மொத்தம். நன்னாங்கு 16. இதில் உபாயம் உண்மை 32. இதில் 16, அதில் 16. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் முத்தித்தானங்கள் அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா? முத்தித்தானம். முத்தித்தானத்தை சொல்லுகிற போது முதல்ல யார்? இந்த சரியையில் உபாயத்தில் சரியையிலிருந்து உண்மை உபாயத்தில் ஞானத்தில் ஞானம் வரைக்கும் இருக்கிறவங்க ஆன்ம தத்துவத்துக்குள்ளே போய் முத்தி தானத்தில் நிற்பாங்க. அப்புறம் வேற எங்கே போவாங்க? உண்மை சரியையில் சரியை முதலாக உண்மை யோகத்தில் ஞானம், உண்மை யோகத்தில் ஞானம். இவங்களுக்கு உண்டான பதம் எங்க? சுத்த தத்துவத்துக்கு கீழே. சுத்த தத்துவத்துக்கு கீழே எங்க? ஆன்ம தத்துவத்துக்கு மேலே. இந்த இடத்துல 16 வகையான
12 பேர் யார் யார்? உண்மை சரியையில் சரியை, உண்மை சரியையில் சரியை முதலாக உண்மை யோகத்தில் ஞானம் வரைக்கும் எத்தனை பேர்? 12 பேர். உண்மை சரிகையில் 4 பேர், உண்மை கிரியையில் 4 பேர், உண்மை யோகத்தில் 4 பேர். சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். இவர்களுக்கான முத்தி பதம் எதுக்கு மேலே? ஆன்ம தத்துவத்துக்கு மேலே, சுத்த வித்தைக்கு கீழே, சுத்த வித்தைக்கு கீழே. அதாவது வித்தியா தத்துவங்களில் அவங்க போய் பிறந்து இன்பத்தை துய்த்து திருப்பி எங்கே வந்துடுவாங்க? இங்கே வந்துடுவாங்க. இது நமக்கு 276 நினைக்கிறேன். தானம், யோகம், ஆச்சிரமம், சாந்தி விரதம், கண்மயோகங்கள் தரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். 276 தானே? 77. தானம், யாகம், தீர்த்தம் சித்தியாரில் தான் 277. தானம், யாகம், தீர்த்தம், ஆச்சிரமம், சாந்தி விரதம், கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிழா முத்திபதம் பெற்று இமைப்பளவில் வீழ்வர். மேலே போய் சொர்க்கத்தில் இருந்துட்டு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள கீழே வந்துடுவானா. அங்கே போனால் கணக்கு 100 வருஷம், 100 வருஷம் சொர்க்கத்தில் இருப்பான். அதை என்ன சொல்கிறாரு? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவானா. என்னங்க 100 வருஷத்தை போய் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளன்னு சொல்கிறீங்கன்னா அது எப்படி தெரியுமா? நீ மொத்த பிறந்து இறந்து திருவடிக்கு போகிற வரைக்கும் இருக்கிற காலம் இருக்கு பாரு, அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இது என்னது? கண்ணை மூடி முடிக்கிற காலம். ஏன்னா 84 லட்சம் யோனி பேதம் ஒவ்வொன்றையும் பிறந்து இறந்து நீ பிறப்புக்கு வந்து முத்திக்கு போகிறதுக்கு பல ஆயிரம் கோடி வருஷம் ஆகி போயிருது. இந்த காலத்தில் போய் நீ சொர்க்கத்தில் நான் 100 வருஷம் இருக்கிறது எப்படி இருக்கு? கண்ணை மூடி முடிக்கிற மாதிரி. இமைப்பளவில் மீள்வர். ஈசன் யோக கிரியா சரியினில் நின்றோர் ஊனமிழா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரண்முன்னில்லாது ஒளியின் உற்பவித்து. அதுக்கு அவங்களுக்கு சரியை கிரியை யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். என்ன சாய்ஸு? ஞான நெறி அடையாமல் வீடு பேருக்கு போக முடியாது. யாராக இருந்தாலும் ஞானத்துக்கு போகாமல் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் சரியைக்குள்ளே வந்தாச்சு. எங்கே விட்டாங்க? சரியைக்குள்ளே வந்தாச்சு. இவங்க இங்கே சரியை செஞ்ச உடனே என்ன செய்வாங்க? பயன் என்னது? சரியின் பயன் என்னது? சாலோகம். சரியில் இருக்கிறாங்க, இறந்து போனார், இவர் எங்கே போவார்? சாலோகத்துக்கு போவார். பெருமான் இருக்கிற உலகத்துக்கு போவார். போன உடனே அங்கே பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து அங்கே இன்பத்தை தூய்த்து கொண்டு இருப்பாங்க. சரியா? மீண்டும் பிறப்புக்கு வருவாங்க. எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து திருப்பியும் தொடங்குவாங்க. சரியிலேருந்து கிரியைக்கு போவாங்க, யோகத்துக்கு போவாங்க, திருப்பியும் ஞானத்துக்கு போனால் தான் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் ஒரே ஒரு சாய்ஸ் சொல்கிறார். என்னது? சரியை வந்தாச்சு, கிரியை வந்தாச்சு, யோகம் வந்தாச்சு. இதில் ஏதோ ஒன்றில் நிற்கிறாங்க. ஏதோ ஒன்றில் நின்று இப்போ இறந்தாச்சு. எங்கே போயிட்டாங்க? சரியையாளர் சாலோகத்துக்கும் கிரியையாளர் சாமீபத்திற்கும் யோகி சாரூபத்துக்கும் போயாச்சு. அங்கே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? அந்த பதத்தில் இருக்கிறாங்க. இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? உலகத்தை ஒடுக்கிறார். உலகத்தை ஒடுக்கிற டைம் வந்துருச்சு. சரியா? உலகத்தை ஒடுக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பார். சரியா? அங்கேயே ஞான உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுத்து திருவடிக்கு கூப்பிட்டு வரான். அப்போ இவர்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஞானம் மீண்டும் இங்கே வந்து பெறாமல் அங்கேயே இருந்து முத்திக்கு போகலாம். அது எப்போ? ஒடுக்கத்தில் தான். கடை இழுத்து சாத்தும் போதே கடைசியாக இருக்கிறத என்ன செய்வாங்க? எப்போ கடையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு போயா அப்படி கடையை சாத்தணும், சரக்கை காலி பண்ணணும். அதனால் என்ன செய்வாங்களா? கிட்டத்தட்ட இவர்கள் பிரளயாகலர் போல சரிக்கு வந்துட்டாவே யாரு?
கிட்டத்தட்ட பிரளயாகலர் மாதிரி. ஏன்னா பிரளயாகலருக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. என்னது? உலகத்தை ஒடுக்கும் போத நீ என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, அங்க உபதேசம் பண்ணி திருவடி கூப்பிட்டு வரான் உலகத்தை ஒடுக்கிற போது. அப்போ உலகத்தை ஒடுக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை. இவங்க அந்த ரொட்டீன்ல தான் வரணும். சரியை முடிச்சு கிரியை, கிரியை முடிச்சு யோகம், யோகத்தை முடிச்சு ஞானம், இதுதான் வழி. அப்போ உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரண் முன் நில்லாது ஒளியின், அதையும் எல்லாத்துக்கும் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். ஏன்னா உலகமெல்லாம் ஒடுங்கும் போது முன் நின்று ஒளியின் வந்தாள், வந்தாள் அப்படின்னா வரலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு. வரலன்னா திருப்பி எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் வரணும், அங்கேருந்து வரணும். ஆனால் ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. சரிங்களா? ஞான நெறி அடைந்து அடைவர் சிவனை. அவங்க ஞான நெறியை அங்கேயே அடையலாம், இல்லைன்னா இங்கே வந்து அடையலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, இங்கே ஞான நெறி வந்தாச்சு, ஞான நெறி வந்தாச்சு. இவர்களுக்கு 4 வாய்ப்பு இருக்கிறது. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 4 வழி இருக்கு. இப்போ உபதேசம் வாங்கியாச்சு, உபதேசம் வாங்கியாச்சு. அப்போ என்ன ஞானம் இது? கேட்டல் ஞானம். உபதேசம் வாங்கிட்டா அவங்க என்ன ஞானத்தில் இருக்கிறாங்க? கேட்டல் ஞானத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சிந்திழுத்தலுக்கு போகலை, தெளியலை, நெட்டை கூடலை. நெட்டை கூடலை என்ன நிலையில் நிற்கிறாங்க? கேட்டல் ஞானத்தில் நிற்கிறாங்க. இவர்கள் இந்த பிறப்பை நிறைவு செய்கிறாங்க. வந்த காலம் முடிஞ்சது, பெருமான் கிளம்பியா அப்படின்னு என்ன செய்கிறாரு? இந்த தூள தேகத்தை ஒடுக்கிறார். தூள தேகத்தை ஒடுக்குகிற போது இவர்கள் பிறக்கிற இடம் எதுன்னு கேட்டால் சுத்த வித்தை. சுத்த வித்தையில் போய் பிறப்பாங்க. அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை, இங்கே வேலை இல்லை. அப்போது அங்கே போய் பிறக்கிற போது அங்கிருந்து கேட்டலை நிறைவு செஞ்சு, சிந்தித்தலை நிறைவு செஞ்சு, அடுத்தது தெளிதல், நெட்டை கூடல் ஆகியவற்றை நிறைவு செஞ்சு பரமுத்திக்கு எங்கேருந்து போவாங்க? சுத்த வித்தையிலிருந்தே போயிடுவாங்க. திருப்பி எங்கே வரமாட்டாங்க? இந்த மண்ணுக்கு வரமாட்டாங்க. இது கேட்டல். சில பேர் இங்கே கேட்டு சிந்தித்தலுக்கு போயிருப்பாங்க. கேட்டலை முடிச்சாச்சு, எங்கே இருக்கிறாங்க? சிந்தித்தலுக்கு போயாச்சு, முடிக்கல, சிந்தித்தல முடிக்கல. இவர்கள் இங்கே பிறவியை நிறைவு செஞ்சா அவர்களுக்கு அடுத்த பிறவித்தான எது? மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வர தத்துவம். இந்த மகேஸ்வர தத்துவத்தில் போய் பிறந்து சிந்தித்தலை நிறைவு செஞ்சு, தெளிதலை நிறைவு செஞ்சு, நெட்டை நிறைவு செஞ்சு பரநிமுத்திக்கு போயிடுவாங்க. இது 2வது கேட்டகிரி. 3வது கேட்டகிரி இங்கே கேட்டு சிந்தித்து தெளிதலில் நிற்கிறாங்க. தெளிதல் என்ன செய்யலை? நிறைவு செய்யலைன்னா சாதாக்கிய தத்துவத்தில் போய் பிறப்பாங்க. சாதாக்கிய தத்துவத்தில் போய் பிறப்பாங்க. அங்கே என்ன செய்வாங்க? தெளிதலை நிறைவு செய்து நெட்டை கூடி பரமுத்திக்கு போவாங்க. சில பேர் இங்கேயே கேட்டலையும் நிறைவு செஞ்சு, சிந்தித்தலையும் நிறைவு செஞ்சு, தெளிதலையும் நிறைவு செய்து நெட்டையை நிறைவு செய்யாமல் இருப்பாங்க. நெட்டை கூடியிருப்பாங்க, ஆனால் நெட்டை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? முடிக்காமல் இருப்பாங்க. அப்படி முடிக்காமல் இருந்தால் அவர்கள் சத்திய தத்துவத்திலையும் சிவ தத்துவத்திலையும் போய் பிறந்து நெட்டையை நிறைவு செய்து பரமுத்திக்கு போவாங்க. பரமுத்திக்கு போவாங்க. இங்கேயே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் ஆகிய 4ஐயும் முடித்து பிறவியை முடித்தவங்க இங்கிருந்து நேராக பரமுத்திக்கு போயிடுவாங்க. பரமுத்திக்கு போயிடுவாங்க. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, சாதாக்கிய தத்துவத்தில் அணு சதாசிவர் என்று இருப்பாங்க. இந்த அணு சதாசிவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானகல வர்க்கத்து ஆன்மாக்கள் சாதாக்கிய தத்துவத்தில் இருப்பாங்க. அவர்களும் அணு சதாசிவராக இருப்பாங்க. அவரும் அணு சதாசிவராக இருப்பார்கள். அடுத்தது இங்கிருந்து பக்குவத்தினால போய் சாதாக்கிய தத்துவத்தில் பிறக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்கெல்லாம் யாரு? இந்த பிறப்பில் சகலர். எந்த பிறப்பில்? சகலர். அவர்கள் அடுத்த பிறப்பில் எங்கே போய் பிறக்கிறாங்க? விஞ்ஞான கலராக பிறக்கிறாங்க. அப்போ ப்ரமோஷனில் போகிறவங்க இங்கிருந்து கேட்டலை நிறைவு செஞ்சு, சிந்தித்தலை நிறைவு செய்து, தெளிதலை நிறைவு செய்யாதவர்கள் சாதாக்கிய தத்துவத்தில் போய் என்னவா இருப்பாங்க? அணு சதாசிவராக இருப்பாங்க. அணு சதாசிவராக இருப்பாங்க. அப்போ அந்த அணு சதாசிவர் 2 பேர். இயல்பாக விஞ்ஞானகலர், இன்னொன்று ப்ரமோஷனில் போகிறவங்க. சிவப்பிரகாசத்தில்
மூவகை ஆறுயிர் வர்க்கம். மலத்தார் கண்ம மலத்தார் மூன்றும் உடையார்கள் அன்றே. உயரும் விஞ்ஞான கலர். விஞ்ஞானகளுக்கு என்ன சொல்றாரு? உயரும் விஞ்ஞான கலர். அது என்ன விஞ்ஞான கலர்? உயரும் விஞ்ஞான கலர். ப்ரொமோஷன்ல போறவங்க. பிறப்பால விஞ்ஞான கலர், ப்ரொமோஷன்ல விஞ்ஞான கலர். ப்ரொமோஷன்ல விஞ்ஞான கலர். இன்னொரு நுட்பம் இருக்கிறது. இங்கேயே உடம்பினாலே அவர்கள் சகலராய் இருந்தாலும் அறிவினால பிரளயாகலராக இருப்பர், அறிவினால விஞ்ஞானகலராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஞான நெறியில் நிற்கிறவங்க மாயா சம்பந்தத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்க. மாயை அவர்களை பற்றவில்லை, மாயை மீது அவர்கள் தொடக்கு இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அறிவினால பிரளயாகலர். அறிவினால பிரளயாகலர். மாயா சம்பந்தமும் கண்ம சம்பந்தத்தையும் எங்கேயே விட்டுட்டாங்கன்னா அவங்க அறிவினால விஞ்ஞானகலர். அறிவினால எப்படிங்க விடுறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? பொருள் மேல பற்று இல்லாம இருந்தா அவர்கள் அறிவினால பிரளயாகலர். இன்ப துன்பத்தை பற்றி கவலைப்படலைன்னா அவர்கள் அறிவினால யாரு? விஞ்ஞானகலர். அதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. அது அவங்க அறிவின் தரம். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் முதல்வரை அவங்க அறிவினாலே விஞ்ஞானகலர், அறிவினாலே பிரளயாகலர் என்றெல்லாம் நம்ம நூல்களில் எழுதுவாங்க. அது எழுதுவதற்கு காரணம் சொல்லுங்க. இங்க இங்க இதுல செய்றீங்களா? எனவே அவங்க அறிவினால அந்த உயரத்தில் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க சதாசிவர் என்பது அணு சதாசிவர். அணு சதாசிவர் என்பவர்கள் அவர்கள்தான். அந்த அணு சதாசிவர் கூட பக்குவ நிலையில் அதிகார மனவாசனை இருந்தால் தான் அவங்க அணு சதாசிவராக இருப்பாங்க. அங்கே கூட என்ன இருக்கும்? மலவாசனை, அதிகார மலவாசனை. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ நம்ம ஒரு பள்ளி இருக்குது, ஒரு கல்லூரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பள்ளி கல்லூரியில் லீடர் போடுவாங்க. லீடர் போடுவாங்க. அது யார் போடுவாங்க? நல்லா படிக்கிற பையனை கூப்பிட்டு போடுவாங்க. நீ தாப்பா கிளாஸ் லீடர் அப்படின்னு போடுவாங்க. அவன் இந்த கிளாஸில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு டைம் ஆனவுடனே தெரியும், ஓ இது பெரிய இடைஞ்சலாக இருக்குது. என்னது? நான் படிக்க முடியலையா, இவன் என்ன பார்த்தா இவனை மேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்குது, நான் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு வந்தனா இவங்களை மேய்க்க வந்தனா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த லீடர் பொறுப்பு எனக்கு இடைஞ்சல். எதுக்கு இடைஞ்சல்? படிக்கிறதுக்கு இடைஞ்சல். லீடர்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்க, நம்ம தான் ஏன் கிளாஸில் பெரிய ஆள் அப்படின்னு தோணும். ஆனால் அதை செய்யும்போது தான் தெரியும் வந்த பர்பஸுக்கு இடைஞ்சலாக இருக்குது. வந்த பர்பஸுக்கு இது இடைஞ்சலாக இருக்குன்னு நினச்சோன்னா அவன் என்ன செய்வான்? சார் நான்லாம் லீடராக இல்லை சார், நான்லாம் லீடர் இல்லை சார். ஏன்டா நீ தானே நல்லா பாடுறா அப்படின்னா, இல்லை சார் என்னால் இப்படி படிக்க முடியல சார் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருவான்? யாரோ லீடராரு, இந்த பெருமையெல்லாம் நீயே வச்சுக்க சாமி, எனக்கு மார்க் வேணும். பெருமைக்கு போய் நின்று பெருமைக்கு எருமை மேய்க்க முடியாது இல்லையா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிற்பானா இல்லையா? இது தாங்க அங்கேயும் நடக்கிறது. இந்த பக்குவமான ஆன்மாக்களை பார்த்து பெருமான், ஏப்பா இந்த ஐந்தொழில் செய்கிறதுக்கு ஆள் வேணும், கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னா இவன் முதல்ல என்ன செய்வான்? நல்லாதாயா இருக்கு அப்படின்னு வருவான். கடைசியில் என்ன ஆகும்? அவனுடைய சாதனை நடக்காது. வந்தது எதுக்கு? சரியகிரிய யோகத்தையெல்லாம் முடிச்சுட்டு கேட்டல் சிந்தித்தல் முடிச்சு தெளிதலில் வந்து நின்றுக்கிட்டு, இங்கே தெளிதலும் இல்லை ஒன்றும் இல்லையா, இவன் என்னமோ அவனுக்கு போய் போனத்தை பட இவனுக்கு போய் பாரு, இதே பெரிய வேலையாக இருக்குது. சாமி எனக்கு வேண்டாம், நான் பரமுத்திக்கு போகணும், பரமுத்திக்கு போகிற வேலையை விட்டுட்டு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? இங்கே கை தூக்கு அப்படின்னா கை தூக்க மாட்டான். கை கட்டிட்டு ஐயோ கையை தூக்குனா மாட்டிக்குவோமையா அப்படின்னு அவன் கையே தூக்க மாட்டான். நான் வந்த வேலை பரமுத்திக்கு போகணும். இருக்கிற காலத்தில் என்ன செய்யணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெளிதலை முடித்து நெட்டை கூடி பரம்புத்திக்கு போயிடணும் அப்படின்னு அவன் என்ன செய்ய மாட்டான்?
அந்த அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஆசை அவனுக்கு இருக்காது. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கும், என்னது நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவனுக்குள்ளே அந்த உணர்வு இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை, நீ பார்த்துக்கியான்னு அவன்கிட்ட கொடுத்துருவார். எதை? அந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய அதிகாரத்தில் இதை நான் சொல்கிறத நீ கேடு அப்படின்னு இவர் ஆணைவடி தான் அவன் நிற்பான். ஆனால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த அதிகார மலை வாசனை இருக்கும். அவனுக்கு பேர் தான் அணு சதாசிவம். அவன் அங்கே போய் இருக்கிறவன் சுத்த தத்துவத்தில், எதில் சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு அணு சதாசிவர் என்று பெயர். பக்குவத்தில் இந்த அணு சதாசிவரை தொழில் செய்கிறவனை விட தொழில் செய்யாதவன் பெரிய ஆளாக இருப்பான். அவன் பக்குவத்தில் இவனை விட அதிகமாக இருப்பான். ஆனால் அவன் என்ன செய்வான்? வேண்டாம் ஐயா, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவன் அடங்கி நின்று சீக்கிரம் திருவடிக்கு போயிடுவான். இவன் கொஞ்ச நாள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு, ஓ இது என்ன ஐயா, அப்புறம் திடீர்னு யோசிச்சு பார்த்தா மொதல் டெஸ்ட்லேயே மார்க்கு குறைச்சி போச்சு. ஏயா குறைஞ்சதுன்னா, சார் எங்கே சார் படிக்க முடியுது, நீங்கள் ரோட்டை எடுங்கிறீங்க, அந்த வாத்தியார் கூப்பிட்றாரு, இந்த வாத்தியார் கூப்பிட்றாரு, நான் படிக்கலை. பார்த்தா என்ன செஞ்சிருவான்? அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் அடங்குவானான் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதுக்கு இன்னொரு ஆள் ரெடியாக இருப்பான். அவனை அனுபவிச்சாதான் தெரியும் எது இது இடைஞ்சல்னு அவனுக்கு அப்போ தான் தெரியும். எனவே அந்த வகையில் அந்த ஆன்மாக்கள் அங்கே இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு, தத்துவந்தன்னில் சாரும் அணுக்கள் சாதாக்கியத்தில் இத்தன்மையாக தத்துவங்களை அதித்திட்டு நிற்கும் அணுபக்க சம்புபக்கத்து அதிதெய்வங்களிடத்தும் தத்துவம் சத்தம் சாரும் தத்துவ பெயர் பொருந்தும் சகலமும் தத்துவம் ஆகலின் எல்லா பொருட்களையும் தத்துவங்கள் வைத்து காண்க என்க. சரி, பொழிப்புரை பாருங்க. அருவம் உருவம் அருவுருவமாயுள்ள காரிய பிரபஞ்சங்கள் அனைத்தும் அத்தத்துவ வடிவே ஆம். 36 தூள தத்துவம், சூக்கும தத்துவம், அதிசூக்கு தத்துவம் என ஓரோரொன்றும் மூவகைப்பட்டு பொதுவும் பொது சிறப்பும் சிறப்புமாய் நிற்கும். இத்தகைமையாய தத்துவங்களை அதித்திட்டிருக்கும் அணுபக்க சம்புபக்கத்து அதிதெய்வங்களும் அவ்வளவு தத்துவ பெயர் பெற்று பெயர் பெருமாகலான் எல்லா பொருளையும் தத்துவங்களில் வைத்து காண்க. அப்போ எல்லாத்தையும் தத்துவத்தில் வைத்து தான் பார்க்கணும். எனவே இத்தத்துவம் 36 உணர்ந்தானுக்கு எல்லா பொருளும் இனிது விளங்கும் என்பதாயிற்று. இப்போ நமக்கு சித்தாந்தம் படிக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு இந்த சந்தேகம், ஏங்க தத்துவத்தை படிக்கணும்? எப்போ பார்த்தாலும் 36 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த 36 படித்து என்ன பண்ண போகிறோம்? சிவபெருமான் யாருன்னு சொல்லுங்கள், சிவபெருமான் யாருன்னு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். கேட்டால் நல்லா இருக்குது, எப்போ கேட்டாலும் வித்யா தத்துவம் சுத்த தத்துவம் இதை போட்டு அங்கே வளைச்சி இங்கே வளைச்சி எதுக்கு இந்த தத்துவத்தை படிக்கணும்? இந்த தத்துவத்தை ஏன் படிக்கணும் என்கின்ற கேள்விக்கு இங்கே விடை சொல்கிறாரு. எல்லாமே தத்துவந்தான், எல்லாமே தத்துவந்தான். இந்த தத்துவத்தை உணராதவன் சிவத்தை அடைய முடியாது, சிவத்தை அடைய முடியாது. தத்துவ வண்ணன் சொல்கிறார் பின்னாடி. பெருமான் யாரு? தத்துவ வண்ணன்கிறார். தத்துவ வண்ணன் என்னது? தத்துவமாகவே பெருமான் இருப்பான், தத்துவமாகவே பெருமான் இருப்பான். அப்போ ஒரு பொருளை நீங்கள் அறியணும்னு சொன்னால் அதை நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வேண்டும், உண்மைத்தன்மையை உணர வேண்டும். அது எதற்காக வந்திருக்கிறது, எதற்காக நமக்கு கூட்டப்பட்டு இருக்கிறது, நம்ம அறிவு ஏன் அதில் போய் இப்படி அழுந்தது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதிலிருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும், வெளியே வர முடியும். ஒரு சின்ன சின்ன திரைப்பட காட்சி தான், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருவருட்செல்வர் என்று நினைக்கிறேன். அந்த படத்தில் அந்த சிவாஜி கணேசன் வந்து அரசராக போவார், பத்மினி வருவாங்க. அங்கே போன உடனே அங்கே இங்கே இப்படி நிறையா சுவை நிறைய பொருள்லாம் வச்சுருப்பாங்க, பலகாரம்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்த உடனே இந்த பழம் இந்த லட்டை சாப்பிடுங்க, இந்த மைசூர் பாக்கை சாப்பிடுங்க, ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இது அதை விட அருமையாக இருக்குது, எல்லாம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லாமே என்னது? எல்லாம் இனிப்பு தான், எல்லாமே இனிப்பு தான். இதுதான் உங்கள் மனைவியும் நானும் பெண் தான், அங்கே இல்லாதது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பல பரிணாமங்களிலே நமக்கு காட்சிகள் இருக்கிறது. நாம் அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பொருளாக பார்க்குறோம். இப்போ தத்துவம் ஒரு லட்டு அது ஒன்று, மைசூர் பாக்குனா
அது ஒன்று. ஜிலேபினா அது. இது எல்லாமே என்னது? எல்லாமே தத்துவங்கள் தான், காரிய பொருள் தான், எல்லாமே காரியம். இது இதிலிருந்து வந்திருக்கிறது. இதன் மீது ஈடுபாடு எனக்கு ஏன் வருது? நான் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறேன், ஒரு தொக்கு ஏதோ தொக்கி நிற்கிறது. அதனால் என் அறிவில் இதை பார்க்கிற போது ஒரு ஈடுபாடு வருகிறது. அனுபவிக்கலாமா? இந்த கண்மத்தினாலே நான் இதை அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுபவிச்சா ஒரு நாள் என்ன செய்வோம்? விடுவோம், அதை விடுவோம். இது அந்த தத்துவத்தின் வழியாகத்தான் நாம் இயக்கப்படுகிறோம். நம் அறிவு காலத்தினாலும் நெதியாலும் கலையாலும் வித்தையாலும் இயக்கப்படுகிறது. இது அனுபவிக்கிற காலம் எனக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது. பெருமான் என்னை இதை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறான்ங்கிற அறிவு எப்போ வரணும்? அனுபவிக்கிற போது வந்ததுன்னா இது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும். அந்த கேள்வி வரும். இப்போது இந்த அறிவு நமக்கு வராத வரைக்கும் இதை விட்டு நம்மளால் நீங்கவே முடியாது. அப்போ நீங்கணும்னா அது என்ன, நான் என்ன, என் அறிவு என்ன, அறிவு ஏன் இப்படி போகுது? நம்ம கேட்குறோமா இல்லையா? என் அறிவு ஏங்க இப்படி போகுது, கோணையாக போகுது, ஏன் இப்படி போகுது? இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா என்னது? அதற்கு காரணம் வினை, வினைக்கு தக்கவாறு உடம்பு, உடம்புக்கு தக்கவாறு விருப்பம், விருப்பத்துக்கு தக்கவாறு செயல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய என்ன தெரியணும்? நுட்பங்கள் புரிய வேண்டும், நுட்பங்கள் புரிய வேண்டும். பின்னாடி சொல்லுவார், அநேகமாக அடுத்த பாட்டில் வருதா, பின்னாடி வருவது. அதாவது எத்தனாவது பாட்டுன்னு கேட்டிங்கன்னா 169 சொல்லுவார். என்னதுங்க? 168 168 தனுகரண பூணபோகம் தற்பரம் பந்தம் வீடு இவை அணுவினோடு என்று இனிதை என்று நிவர்த்திகளை முதல் இடத்தை நீக்கி பரமணி உணர்ந்தோன் அந்த தத்துவ ஞானி. பரத்தை உணர்பவன் யாரு? தத்துவ ஞானிங்கிறார். பின்னாடி பாட்டில் சொல்கிறார். அது இங்கேருந்து நீங்கள் அந்த பாட்டுக்கு இடையில இருக்கிற பாட்டை பிடிச்சிட்டு அங்கே போகும்போது பார்க்கலாம். தத்துவத்தை உணராத வழி நீங்கள் யாராக முடியாது? தத்துவ ஞானிங்கிற. தத்துவ ஞானின்னா இங்கே சொல்கிற பிலாசபர் இல்லை. தத்துவ ஞானின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில்? பிலாசபி. பிலாசபி பேசுகிறவன் தத்துவ ஞானி. அந்த தத்துவ ஞானி இங்கே இல்லை. தத்துவங்களின் இயல்புகளை உணர்ந்தவன் யாரோ அவன் தான் தத்துவ ஞானி. அந்த இயல்பை உணர்ந்தால் தான் அதை விட முடியும், விட முடியும். அதனால தான் நம்ம அந்த அகப்பூசையில் தத்துவ தாமரையை ரொம்ப சிறப்பாக சொல்லுவதற்கு காரணம், தத்துவங்கள் இயல்புகளை அறிய வேண்டும், தத்துவங்களுடைய இயல்புகளை அறிய வேண்டும். இப்போ அறிகிற போது தான் நமக்கு அந்த தத்துவங்களை கடக்க முடியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் சொல்கிறோம். இங்கேருந்து போனால் சுத்த வித்தியில் போய் பிறப்பார், மகேஸ்வரத்தில் பிறப்பார், சாதாக்கியத்தில் பிறப்பார்னா அது அது ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகணும்னா அங்கே போகிறதுக்கு என்ன தகுதி? முதல்ல அது என்னன்னு தெரியணும். அங்கே பிறப்பதற்கு அறிவு எப்படி இருக்கணும்? இங்கே நாம் பிறந்திருக்கிற நம்ம அறிவு எப்படி இருக்கிறது? இப்போ இதிலிருந்து நம்ம அங்கே போகணும்னா இங்கே எதெல்லாம் விடணும், எதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் புரியணும்னா என்ன பண்ணுவோம்? தத்துவங்கள் இயல்புகளை நாம் அறிய வேண்டும். அப்போது அதை பூசையில் கண்ணை மூடி உக்காந்துருக்கிற போது தத்துவ தாமரையாக பாவிச்சு தத்துவங்களை கடக்கிறது. தத்துவத்தை கடக்கிறதுனா எப்படி கடக்கிறது? எப்படி கடக்கணும்னா முதல்ல ஒரு அடிப்படை, இந்த தத்துவங்கள் நம் அறிவை விளக்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, குழந்தை, சுற்றம் எல்லாமே எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? உங்கள் அறிவை விளக்கிறதுக்காக பெருமான் கொடுத்துருக்கிறார். வீடு வாசல்ல இருந்து உங்களை சுற்றி உங்களை பந்தப்படுத்துகிற அத்தனையுமே இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எதற்கு கொடுத்திருக்கிறான்? அறிவை விளக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறான். அறிவை எப்படி விளக்குவான்னு கேட்டிங்கன்னா, அதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கு ஒரு அனுபவம் நிகழும். என்ன அனுபவம்? இந்த உறவு நமக்கு ஆகும், இந்த உறவு நமக்கு ஆகாது. சரி, ஆகாதுன்னு என்ன செய்யணும்? பெருமானே நீங்கள் தான் நாம் எதையும் விட முடியாது, விடுகிற ஆற்றல் நமக்கு இல்லை, வேணும்னா ஏற்றுக்கொள்வதுகிற ஆற்றலோ நமக்கு கிடையாது. அப்போ அது கொடுப்பதும் பெருமான் தான், எடுப்பதும் பெருமான். அப்போ நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய 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 நம்முடைய பக்கம் உயர உயர நமக்கு இடைஞ்சலெல்லாம் நீங்கும், இடைஞ்சலெல்லாம் தானாக நீங்கும். எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் தானாக கூடும். நம்மால் கூட்டவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஒன்றொன்றை கூட்டுவதும்
கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. அப்போ அந்த தத்துவங்கள் என்பது உடம்பு முதலாயினதான். உடம்பு எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு பூசை செய்வதற்கு இது துணை செய்கிறதா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க பூசைன்னா பெருமான் இதை கூட்டி இருக்கிறான், இன்னைக்கு கூட்டி இருக்கிறான், நாளைக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. யார் முடிவு பண்ணணும்? அவன் தான் முடிவு பண்ணணும். சரி, இந்த உயிர் நல்லா விரும்பி செய்தியா, நாளைக்கு நீ செய் அப்படின்னு அவன் நினைச்சானா நாளைக்கும் பூசை நல்லா நடக்கும். இல்லையா, இன்னைக்கு உனக்கு இவ்வளவு போதுன்னா அப்போ அது அது எப்படி இயக்குவான்? தத்துவங்களை கொண்டு தான் இயக்குவான். தத்துவங்களை இயக்கணும்னா நாங்கள் போய் உக்காந்த உடனே காலம் வரணும். என்ன காலம் வரணும்? நேற்று 5 மணிக்கு பூசை பண்ணணும், இன்னைக்கு 5 மணிக்கு நல்ல தூக்கம், காலம் வரலை. இப்போ இன்னைக்கு 8 மணிக்கு பூசை. இப்போ காலம் இன்னைக்கு என்ன விரிச்சிட்டாரு? நேற்று 5 மணிக்கு வச்ச பெருமானே இன்னைக்கு 8 மணிக்கு வச்சுட்டார். நேற்று யாருமே வரல, 8 மணிக்கு உக்காந்தா பால்காரன் வரான், கேஸ்காரன் வரான், மாமா வரான், மச்சான் வரான், எவனோ வரான். ஏன்? இன்னைக்கு பூசை இப்படி தான் நடக்கணும்னு பெருமான் நினைச்சதுனால காலத்தை நவுத்துறாரு, நியதியை நவுத்துறாரு, நியதியை நவுத்துறாரு. அப்போ இதை அனுபவிக்கிற போது கூட நம்ம இடைஞ்சல் தான், வருத்தம் தான். ஆனாலும் கூட அந்த அந்த நிலையிலும் பெருமானே நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, இப்படி கொடுக்குறீங்களே. அப்போ அந்த அது கூட என்ன செய்யணும்? நம் செய்த வினை, நம்முடைய வினையை பெருமான் ஊட்டி கொண்டு இருக்கிறான். பெருமான் ஊட்டி, இந்த நினைப்பு எதில் வரணும்? எல்லாத்துலேயும் வரணும், எல்லாத்துலேயும் வரணும். நடந்தாலும் வரணும், நடக்கலைனாலும் வரணும். நமக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா நடக்கும்போது என்னது? பெருமான் இதை ஊட்டி கொண்டு இருக்கிறான், இவர் மூலம் ஊட்டி கொண்டு இருக்கிறான், இவர் மூலம் ஊட்டி கொண்டு, நடக்கலை இவர் மூலம் நம்மளிருந்து விளக்குறான். அப்போ இதெல்லாம் எப்போ வரணும்? அந்த தத்துவ இயல்புகளை உணராத வழி நமக்கு இது அனுபவமா வரவே வராது, அனுபவமா வரவே வராது. அதனால தான் இந்த தத்துவ தாமரை என்று சொல்லுகிற போது, இப்போ நம்ம உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், சும்மா வச்சுக்குவோம். இப்போது தத்துவ தாமரை 36 தத்துவங்களான தாமரை. ஆன்ம தத்துவம் 24 தண்டு, வித்யா தத்துவம் 7, சுத்த வித்தையோட 8 இதழ் தாமரை. அடுத்தது மகேஸ்வரம், சாதாக்கியம், அதில் இருக்கிற கோசரங்கள், சத்திய தத்துவம் பொகுட்டு, நாத தத்துவம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள், அதுக்கு மேலே சிவலிங்க திருமேனி ஆன்மா. இது ஞானபூசைக்கு உரியது, ஞானபூசைக்கு உரியது சிவலிங்க திருமேனி. எது? ஆன்மா. இப்போது இப்போ கண்ணை மூடி உட்காந்து ஒரு தாமரை இருக்குது, தாமரை மேலே சிவலிங்கம் இருக்குது, சிவலிங்கத்து மேலே பெருமானை வச்சு நம்ம இதுக்கு நம்ம அதனால் ஞானம் விளையுமான்னு கேட்டால் விளையாது. தாமரையை நினச்சா ஞானம் விளைஞ்சிருமா அப்படின்னா விளையாது. அப்போ என்னது? தத்துவத்திலான தாமரைகளை கடந்தாதான் நாதாந்த பெருவெளியில் இருக்கிற பெருமான் வருவார். நீங்கள் தினந்தோறும் நினைக்கும் போது அந்த முதல்ல என்ன நினைக்கணும்? தத்துவங்களை கடக்க வேண்டும், தத்துவங்களை கடக்கணும். எதுக்கு கடக்கணும் அப்படின்னா, இவை நம் அனுபவத்திற்காக பெருமானால் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்போது அதை எப்படி கடக்கிறது அப்படின்னு கேட்டால், வணங்கி கடக்கணும்னு சொல்கிறார். வணங்கி தான் கடக்கணும். இது எனக்கு இடைஞ்சலிச்சு போ அப்படின்னு தத்துவத்தை தள்ள முடியுமான தள்ள முடியாது, தள்ளிட்டா கேவலத்துக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம தத்துவங்களை கடந்தோம்னா என்ன வரும்? கேவலம்தான் வரும், சுத்தமெல்லாம் வராது, சுத்தமெல்லாம் வராது. அப்போது இந்த தத்துவங்கள் அறிவை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், சும்மா பக்கத்தில் வச்சுக்கோ. இப்போ நம்ம சபரிமலை இருக்குது, சபரிமலைக்கு போகிறாங்க, 18 படி ஏறி போனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கலாம். கதவை திறக்கும்போது என்ன செய்கிறாங்க? படி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. படி பூஜை. ஏன்? 18 படி வழியா தாயா போய் ஐயப்பனை பார்க்கணும். அப்போ போகும்போது எப்படி போகணும்? படியை வணங்கி அதுக்கு பூசையெல்லாம் பண்ணி மேலே ஏறணும். திருப்பியும் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு இறங்கும் போது என்ன செய்வாங்க? பூசை பண்ணி படியை சாத்துவாங்க. சும்மா ஒரு கோயிலில் நடக்கிற விசேஷம்தான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதுதாங்க நம்ம பண்ண வேண்டியது. எது? தத்துவங்கள் படிக்கட்டு. பரசிவத்தை போய் அடையணும்னா தத்துவங்களை எப்படி கடக்கணும்? வணங்கி கடக்கணும். இதுகாரம் மண் தத்துவமே நீங்கள் பெரும் உபகாரம் செஞ்சுருக்கிறீங்க. ஏன்? கேவலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்து உலகத்தை காட்டினாலும் பரவாயில்ல, நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஏதோ காட்டுறீங்க. இதனால தான் அறிவு என்னாச்சு?
கொஞ்சமாவது விளங்கி இருக்கிறது. நீங்கள் கருணையோட என்ன மேலே ஏற அனுமதிக்கணும். ஏன் இந்த மண்ணை கடந்தால் தான் நீருக்கு போக முடியும், நீரை கடந்தால் தான் நெருப்புக்கு போக முடியும். இப்படி ஆன்ம தத்துவத்தை கடந்து வித்யா தத்துவத்தை கடந்து சுத்த தத்துவத்தை கடந்தால்தான் நாதாந்த பெருவழியில் இருக்கிற பரசிவத்தை நம்ம போய் சேர முடியும். சேருவதற்கு இவை படிக்கட்டுகள், இவை படிக்கட்டுகள். இவை நமக்கு இறைவன் கொடுத்த உபகாரம், இடைஞ்சல் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தத்துவங்கள் நமக்கு இடைஞ்சல் கிடையாது. மாயா தனு விளக்கு, உடம்பு இறைவனை அடைவதற்கான கருவி. ஆனால் உலகத்தை அனுபவிச்சா அது இடைஞ்சல். உலகத்தை அனுபவிக்கிற போது இந்த உடம்பு நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். சிவத்தை அனுபவிப்பதற்கு இவை உபகாரமாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? எதை நாம் அனுபவிக்கிறோங்கிறதான் போதும். கத்தி ரெண்டையும் செய்யும், நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். எனவே இந்த தத்துவங்களை வணங்கி வணங்கி ஒவ்வொன்றாக கடக்கணும், ஒவ்வொன்றாக கடக்கணும். அதுதான் நீங்கள் பாவிக்க வேண்டிய பாவனை. ஒரு தாமரை இருக்குது, சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா தாமரையை நினைக்கிறதுனால எல்லாம் ஞானம் விளைஞ்சிடாது இல்லையா? அப்போ தத்துவத்தினாலான தாமரை, தத்துவத்திலான தாமரைன்னா அது என்ன செய்யணும்? ஒவ்வொன்றாக பூசித்து வணங்கி படியேறினா மேலே பரசிவத்தை தரிசிக்கலாம் என்கிற உணர்வோடு அந்த பூசை நடக்கணும். அதுதான் நமக்கு அகப்பூசையில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவது. நம்ம அதான் இங்கே சொல்கிறார். சரி, எனவே இத்தத்துவம் 36 முனத்துவானுக்கு எல்லா பொருளும் இனிது விளங்கும் என்பதாயிற்று. இச்செய்யுள் முதலிய பொருள் அனைத்தும் சிவாகமங்களில் விரித்து உணர்ந்து கொள்க. இஃது அறியார் தத்தமக்கு வேண்டியவாறெல்லாம் உரைப்ப. இது தெரியாமல் எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதானே தத்துவங்கள் ஒருதலையான் உணரப்பாலன என்பது கூறப்பட்டது. கண்டிப்பாக தத்துவத்தின் இயல்பை படிக்கணும். ஏன் நமக்கு எடுத்த உடனே எல்லாம் 36 அதெல்லாம் வேண்டாங்க, சிவபெருமானை சொல்லுங்க கேட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் அறியாதார் கூற்றுங்கிறார். அறியாதார் கூற்று. காரணம் நம்ம அடிக்கடி சொல்வது தான். மற்ற நூல்கள் எல்லாம் ஞானிகள் எவ்வாறு இருப்பர், ஞானிகள் எவ்வாறு இருப்பர் என்று சொல்பவன ஏனைய நூல்கள். சித்தியார் நம்மை ஞானியாவதற்கு உதவி செய்வது. ஞானி எப்படி இருப்பார்னா நீங்கள் வேற நூல் போய் பார்த்துக்கலாம். அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. இப்போ பெரிய புராணம் படிக்கிறோம். பெரிய புராணம் படித்தா ஞானசம்பந்தர் எப்படி இருந்தார், நாவுக்கரசர் எப்படி இருந்தார், சுந்தரர் எப்படி இருந்தார், எல்லாம் சரிதான். ஐயா நீ எப்படி இருக்கிற? அவர் அப்படி இருந்தார், மகிழ்ச்சி, அது போதுமா? இப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த நிலைக்கு உயரணுமா இல்லையா? அப்போ எப்படி உயர்வது? அங்கே பார்த்தா தெரியாது, அங்கே பார்த்தா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நேராக அங்கே விடை தான் இருக்குது, படி இல்லை. என்ன இருக்கிறது? படி இல்லை. படி எங்கே இருக்கிறது? இங்கு தான் இருக்குது. இங்கிருந்து அங்கே போகணும். போனதுக்கப்புறம் தான் அது தெரியும். அப்போ இருந்தார். நம்ம சொல்லுவோம், எளிமையாக சொல்லுவோம், மகாத்மா காந்தி பொய்யே பேச மாட்டார். ஐயா அவர் மகாத்மா, முடிஞ்சு போச்சா பதில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போய் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் இல்லையா? இப்போ குங்குளி கலையனார் சாப்பாடு இப்படி போட்டார், தாலியை விற்று இது குங்குளியும் போட்டார், ஏற்பகையார் எப்படி இருந்தார், அதெல்லாம் கரெக்டு தான் இல்லையா? சொன்ன உடனே யாருக்கு? நம்முடைய இளையான்குடி மாற நாயனாருக்கு, நம்முடைய திருநீலகண்ட நாயனாருக்கு என்னது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொன்ன உடனே அகன்று நின்றும்பார். சொன்ன வார்த்தை கேட்ட உடனே நீங்கினார், நீங்கினார், அகன்றார், நீங்கினார். அறிவாலும் உடம்பாலும் சொன்ன உடனே நீங்கினார்னா எப்படி நீங்க முடியும்? ஒரு கேள்வி. எப்படியா நீங்க முடியும்? நம்மளை தான் 1000 தடவை சொல்கிறாங்க, திட்டி சொல்லி பார்க்குறாங்க. எவ்வளவு மோசமாக திட்டணுமோ அவ்வளவு மோசமாக திட்டினா கூட நம்மளால் என்ன செய்ய முடியல? எதையும் விட முடியல, எதையும். காரணம் என்னென்னா நம்ம அறிவு அவ்வளவு கீழே இருக்குது, அவ்வளோ கீழே. புராணத்தை 1000 முறை கேட்டாலும் நமக்கு அந்த பக்குவம் வருவதில்லை இல்லையா? நம்ம எத்தனை முறை கேட்டுட்டோம் பெரிய புராணத்தை? எத்தனை பேர் சொல்ல கேட்டுட்டோம்?
எதையாவது நம்ம கேட்கிற போது ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை பின்பற்ற முடியல. இப்போ அடியாரை துவேஷம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம், எத்தனை தடவை சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளால் முடியுதா? முடியல. காரணம் என்னது? அதெல்லாம் நூலில் இருக்குது, நூலில் இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கருத்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம மேலே ஏறுறது. நம்ம ஆன்மா ஈடேற்றம் பெறணும்னா முதல்ல நம்முடைய என்னென்ன குற்றம் இருக்கிறது, நம் குற்றங்கள் தெரியணும். குற்றங்களை விடுபடுவதற்கான உபாயம் தெரியணும். இந்த ரெண்டும் தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, உயரவே முடியாது. அப்போது இதெல்லாம் இங்கே இந்த நூலில் தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மற்ற எல்லா நூல்களை விட இந்த நூலில் தான் ரொம்ப அருமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆணவமலை இலக்கணம் சொல்லுவார். கண்மமடகம் சொல்லிக்கிட்டாரு, மாயாமடம் சொல்கிறாரு, அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஆணவமலை இலக்கணம். அந்த மூணையும் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது இல்லை, அதை நின்று அதை பார்த்து இதெல்லாம் நம்முடைய எங்கெங்கே எந்தெந்த பிரச்சனை இருக்குது, நம்முடைய எல்லா பிரச்சனையும் இருக்குது, எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறது, எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது. அப்போது அதை நின்று என்ன செய்யணும், அப்படியே அடுத்தது 3, 4 என்று போகிற போது ஆன்மாவுக்கு உணர்த்துகிற முறைமைகள்லாம் சொல்லி இதெல்லாம் முடிஞ்சுதாங்க 8க்கு வரணும். சில பேர் அந்த நூல் சொல்லுகிற போது நேராக 8 சொல்லுங்கள் சார். அது குருநாதர் வந்துட்டார், சிவம் வந்துருச்சு, பூசை வந்தாச்சு, நம்ம பூசை வாங்கிட்டா அங்கே 8ல் வர பூசையும் நம்ம பூசையும் ஒன்றா இல்லையா? அங்கே 8ல் சொல்கிற பூசை யாருது? ஞான பூசை. நம்ம பூசை என்ன பூசை? கிரியா பூசை. நாம் செய்கிறது கிரியா பூசை, அங்கே சொல்கிறது ஞான பூசை. இப்போ ஞான பூசையை படித்த உடனே நம்ம பண்ணுற பூசையெல்லாம் என்ன ஆயிடுது, ஞான பூசைன்னு நமக்கு ஒரு நினப்பு வந்துடுது இல்லைங்களா? இதெல்லாம் எதனால் வர பிரச்சனை? முழுசாக படிக்காதனால வர பிரச்சனை. முழுசாக படிக்கணும். நூலை முதல்ல எடுத்த உடனே ஒரு நூல் படிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், முதல் பக்கத்தில் இருந்து அட்டை டு அட்டை தான் படிக்கணும். எந்த நூல், சும்மா ஒரு கதை புக்கு படித்தா கூட எப்படி படிக்கணும், அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் படிக்கணும். அறிமுகம், நூன்முகம், அதை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்கிறா, இதெல்லாம் படித்து தான் ஒரு நூலுக்குள்ளே போகணும். நாம் அப்படிலாம் இல்லை, எடுத்த உடனே எது நல்லாயிருக்கும், 8 சொல்லுங்கள், பூசை 9 சொல்லுங்கள். அதில் கூட அந்த 2வது அதிகாரத்தில் அகப்பூசை சொல்கிறாராமே, அந்த 9ல் 2 சொல்லுங்கள் சார் அப்படிங்க வேண்டியது இல்லையா? காரணம் நமக்கு அவசரம். நம்ம இன்றைக்கி கேட்டு நாளைக்கே அதே மாதிரி பூசை பண்ணி நாளான்னைக்கு காலையில் பரமுத்தி போயிட வேண்டியது தான் இல்லையா? அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். சரி, எனவே இஃது அறியாதார் வேண்டுவாரெல்லாம் உரைப்ப இதானே தத்துவங்கள் ஒருதனையால் உணரப்பாளன என்பது கூறப்பட்டது. சரி, இன்னும் ஒரு பாட்டு, அதை முடிச்சிடலாம், இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். தத்துவங்கள் என் 3 சென்று ஆன்ம துவக்கு ஒடுக்கும், வித்தையின் ஒடுங்கும் 6, சிவத்தில் ஒடுங்கும் 3, நித்த தத்துவம் 3 என்பர், 2 நின்ற சுத்தமாம் சிவத்து ஒடுங்கும், தோற்றமும் இதுபோல் ஆகும். 36 தத்துவங்களில் சங்கார காலத்து, இது வரைக்கும் தோற்ற முறை சொல்லிட்டு வந்தார். இப்போ சங்கார காலத்து என்ன ஆகும், தத்தம் காரணங்களில் ஒடுங்கும் வழி, காரணங்களில் ஒடுங்கும் அப்படின்னா எதிலிருந்து தோன்றியதோ அதில் ஒடுங்கும். தத்துவங்கள் என் 3 சென்று நில முதலாக மூலப்பகுதி ஈராக 24 தத்துவங்களும் சென்று ஆன்ம தத்துவத்தில் ஒடுங்கும். சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாகிய ஸ்ரீகண்ட உருத்திரரால் ஒடுங்கும். அப்போ அதை தோற்றுவிப்பதும் ஸ்ரீகண்ட உருத்திரர் தான், ஒடுக்குவதும் ஸ்ரீகண்ட உருத்திரர் தான். அவர் எதில் போய் ஒடுக்குவார், மூலப்பிரகிருதியில் போய் ஒடுக்குவார். மூலப்பிரகிருதியில் ஸ்ரீகண்ட உருத்திரர் 24 தத்துவங்களையும் போய் ஒடுக்குவார். 6 மூலப்பகுதிக்கு மேலாயுள்ள 6 தத்துவம் வித்தையினில் ஒடுங்கும். சுத்த வித்தை ஈசராகிய அனந்தரால் ஒடுங்கும். அப்போது மாயையில் போய் இதெல்லாம் ஒடுங்கும். மாயையில் போய் எத்தனை ஒடுங்கும், இந்த 6 தத்துவங்களும். 6ன்னு சொல்கிறது புருடனோட சேர்த்து 7, சரிங்களா? 7 தத்துவங்களும் எதில் ஒடுங்கும், அந்த சுத்த வித்தை முதலிய 3, சுத்த வித்தை முதலிய 3 சிவத்தில் ஒடுங்கும். எது சிவனால் ஒடுங்கும்னா என்னது, சிவத்தில்னா சிவதத்துவத்தில் ஒடுங்காது, சிவனால் ஒடுங்கும், சிவனால் ஒடுங்கும். எதில் ஒடுங்கும், 3 சாதாக்கிய தத்துவத்தில் ஒடுங்கும். அடுத்தது இந்த சாதாக்கிய தத்துவம், சக்தி தத்துவம், நாத தத்துவம், இந்த 3 எதில் ஒடுங்கும், சுத்தமாம்
சிவத்தில் ஒடுங்கும். சுத்த சிவனால் ஒடுங்கும். எது? லயத்தில் நின்ற சிவனால் ஒடுங்கும். நின்ற இரண்டும் ஏனை சக்தி தத்துவமும் சிவதத்துவமும் சுத்தமாம் சிவத்தில் ஒடுங்கும். சுத்த சிவனால் ஒடுங்கும். தோற்றமும் இது போலவே ஆகும். இவை புனருற்பவம் ஆகுங்கால் அவ்வவை அவவரால் ஆம். அதால் ஒடுங்கும். அதாவது ஆன்ம தத்துவம் போய் மூலப்பிரகதியில் ஒடுங்கும். வித்யா தத்துவம் போய் மாயையில் ஒடுங்கும். சுத்த தத்துவத்தில் 5 3 தத்துவம் போய் சதாசிவத்தில் ஒடுங்கும். அந்த சதாசிவமும் நாதமும் விந்தும் போய் மாயையில் ஒடுங்கிடும். மாயையில் ஒடுங்கும். சுத்த சிவம் நாத விந்தை தோற்றுவிப்பார். சதாசிவம் என்ன செய்வார்? சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தையை தோற்றுவிப்பார். அனந்தர் வித்யா தத்துவத்தை தோற்றுவிப்பார். ஸ்ரீகண்ட உருத்திரர் ஆன்ம தத்துவத்தை தோற்றுவிப்பார். ஒடுங்குகிற போது அவரவர் அதை எதை தோற்றுவித்தாங்களோ அதை அதில் போய் ஒடுக்கிடுவாங்க. எல்லாம் போய் மாயையில் ஒடுங்கிடும். சுத்தமாயி போய் சுத்தமாயில் ஒடுங்கும். அஸ்தமாயி போய் அஸ்தமாயில் ஒடுங்கும். எஞ்சி நிற்பது மாயை. மாயை போய் திரோதான சக்தியில் ஒடுங்கும். திரோதான சக்தி போய் எதில் போய் ஒடுங்கும்? பராசக்தியில் ஒடுங்கும். பராசக்தி பரசிவத்தில் போய் ஒடுங்கும். பெருமான் ஒருவனே நிற்பன். திருப்பி தோற்றுகிற போது பரசிவத்திலிருந்து பராசக்தி, பராசக்தியிலிருந்து ஆதிசக்தி. ஆதிசக்தி என்பது தான் திரோதான சக்தி. ஆதிசக்தினாலும் திரோதான சக்தினாலும் ஒன்று தான். அந்த திரோதான சக்தி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3ஆய் நிற்கும். இந்த 3ம் தொழில்பட்டு மாயையிலிருந்து சுத்த மாயையிலிருந்து 5 தத்துவத்தையும் அஸ்தமாயையிலிருந்து 31 தத்துவங்களையும் தோற்றுவிக்கும். திரோதான சக்தி என்ன செய்யும்? அந்த சுத்த சிவனாலே சுத்த தத்துவத்தையும் அனந்தரால வித்யா தத்துவத்தையும் ஸ்ரீகண்ட உருத்தரால 24 ஆன்ம தத்துவத்தையும் தோற்றுவித்து ஒடுங்கும் போது முறையே அவ்வளவு தத்துவங்கள் அதில் போய் ஒடுங்கி பரசிவம் ஒன்றே எஞ்சி நிற்கும் சங்கார காலத்தில். இது 5 வகையான சங்காரம் இருக்குது. என்னது? அதெல்லாம் விரிவாக பின்னாடி பார்த்துக்கலாம். 36 தத்துவங்களும் சங்கார காலத்து தத்தம் காரணங்களில் ஒடுங்கும் வழி நில முதல் மூலப்பிரகதி ஈராகிய 24 தத்துவங்களும் ஸ்ரீகண்ட உருத்திரனால் ஒடுங்கும். மூலப்பகுதிக்கு மேலே உள்ள 6 தத்துவமும் வித்தை ஈசராகி அனந்தரால் ஒடுங்கும். அவற்றின் மேலுள்ள சுத்த வித்தை முதலிய 3 தத்துவமும் லயத்தில் நின்ற சிவனால் ஒடுங்கும். ஏனை சக்தி தத்துவமும் சிவதத்துவமும் இரண்டும் சுத்த சிவனால் ஒடுங்கும். இவை புனருற்பவம் ஆகுங்கால் அவ்வவை அவ்வவரால் ஆம். இவ்வரு சுத்த சிவன் ஒருவனே நித்தியன். ஏனைய மூவரையும் இவ்வாறே நித்தியம் என்பாரும் உளர். அது உபச்சாரமே. அப்போ சுத்த சிவன் ஒருவனே நித்தன். சதாசிவன், அடுத்தது அனந்தர், ஸ்ரீகண்ட உருத்திரர் இவர்களையெல்லாம் நித்தர்னு சொல்லுவாங்க. அது உபச்சாரம்தான். சுத்த சிவன் ஒருவனே நித்தன். நித்தன் என்னது? என்றும் உள்ளவன். என்றும் உள்ளவன். என்றும் உள்ளவன்னா இவர்களெல்லாம் ஆன்மா எல்லாமே என்றும் உள்ளது தானே. ஆன்மாக்கள் எல்லாம் என்றும் உள்ளதா இல்லை தோற்றுவிக்கப்படுவதா? என்றும் உள்ளது தான். அப்புறம் அவரை மட்டும் நித்தன், நாமெல்லாம் நித்தன் இல்லையா? ஏமா அவரை மட்டும் நித்தன்னு சொன்னா நாமெல்லாம் நித்தனா இல்லையா? நித்தனா இல்லையா? நித்தன் தான். அப்புறம் அவரை மட்டும் நித்தன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எதா இருக்கிறவரு? அவரு அதா இருக்கிறாரு, அதனால் நித்தன். நாம் இதா இருக்கிறனால நித்தன் இல்லை. அதாம்மா நித்தனா இல்லையா? ஏன் அவரை மட்டும் நித்தன்னு சொல்லணும்? நம்மள வேணாம். ஸ்ரீகண்ட உருத்திரர், ஆனந்தர், அதுதான் ஏன் இல்லைன்னு கேட்குறேன். நாமளே நித்தன் தான் சொல்கிறேன் நான். நீங்கள் அவரையெல்லாம் எதுக்கு விட்றீங்க? நாமளே நித்தன் தான். சொல்லக்கூடாதா? ஆகம விரோதமா? சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கம்மா, என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நித்தன் என்பது
இதெல்லாம் தோற்றுவிப்பதற்கு அவனுக்கு யாருமே தேவையில்லை. உலகத்தை தோற்றுவிக்கணும்னா சாமி டைம் ஆச்சு சீக்கிரம் முடிங்க சாப்பாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆள் சொல்லணுமா இல்லையா நம்மகிட்ட? அவருக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர் என்ன செய்வார்? தோற்றுவிக்கணும்னா அவரே தோற்றுவிப்பார். ஒடுக்கணும்னா அவராக ஒடுக்குவார். அவர்கிட்ட போய் இன்னொரு ஆள் என்ன செய்ய வேண்டாம், சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால் அவர் நித்தன்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் யார்? பெருமான் போய் அப்பா அனந்தர் கொஞ்சம் பாருங்கள் அந்த உலகத்தை தோற்றுவிங்க அப்படின்னு அவர் சொன்னால் தான் அவங்கள தோற்றுவிக்க முடியும். ஆமாம், ஏவல் வழி நிற்பவர் இவன் சுதந்திரன். அதனால் நித்தன்னு சொல்கிறார். நமக்கு சுதந்திரம் கிடையாது. நித்தனாக இருந்தாலும் நமக்கு சுதந்திரம் இல்லை. அவன் சுதந்திரன். அதனால் அவனை நித்தன்னு சொல்கிறார். மூலப்பகுதிக்கும் குணதத்துவத்திற்கும் தம்முள் வேற்றுமை அவ்வியத்தமாதலும் வியத்தமாதலும் மாத்திரையே அன்று ஏனைய போல பரிணாம விசேடம் இன்மை அது பற்றி அவை இரண்டினையும் ஒன்றாக வைத்து எண்ணினார். இந்த கொஞ்சம் சொல்லுங்க. குணதத்துவமும் மூலப்பகுதிக்கும் தம்முள் வேற்றுமை அவ்வியத்தமாதலும் வியத்தமாதலும் மாத்திரையே அன்று ஏனை போல பரிணாம விசேடம் இன்மையின் அது பற்றி அவை இரண்டினையும் ஒன்றாக வைத்து எண்ணினார். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்கம்மா. ரெண்டும் ஒன்று தான். மூலப்பிரகிருதியும் குணதத்துவமும் ஒன்று தான். என்ன வேற்றுமைன்னா வெளிப்படாதது வெளிப்பட்டது, அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய ரெண்டும் வேற கிடையாது. பரிணாமம் கிடையாது. மூலப்பிரகிருதியின் பரிணாமம் குணம் என்று சொல்லக்கூடாது. மூலப்பிரகிருதி தான் குணம், குணம் தான் மூலப்பிரகிருதி. என்ன வேறுபாடு? அப்போ ஏன் ஒன்றா சொல்ல வேண்டியதானே? ஏன் ரெண்டா சொல்கிறீங்க? மூலப்பிரகிருதினா 3 குணம் வெளிப்படாமல் நிற்கும், குணம்னு சொன்னால் 3 வெளிப்பட்டு நிற்கும். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய பரிணாமம் கிடையாது. மூலப்பிரகிருதியிலிருந்து குணம் பரிணமித்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் பரிணாமம். சரியா? அப்போது ரெண்டும் பரிணாமம் சொல்லிட்டீங்கன்னா அங்கே இதுக்கு வேறு வேலை, அதுக்கு வேறு வேலை. குணத்துக்கு வேறு வேலை, புத்திக்கு வேறு வேலை. புத்தியிலேருந்து அகங்காரம் பரிணாமமாக விருத்தியா எல்லாம் பரிணாமந்தான். ஆன்ம தத்துவம் எல்லாமே பரிணாமந்தான். சரியா? அப்போ புத்தியிலிருந்தே பரிணாமித்து என்னவா வரும்? அகங்காரமாக வரும். அப்போ அகங்காரமாக பரிணமிச்சிருச்சுன்னா அதுக்கு வேலை வேறு. பால் தயிராக பரிணமித்தது. பாலாக இருந்தால் டேஸ்ட்டு வேறு, தயிராக இருந்தால் டேஸ்ட்டு வேறு. புரியுதா இல்லைங்களா? அப்போது அது குணம் மாறிடுதா இல்லையா? பாலாக இருந்தால் வேறு குணம், தயிராக ஆனால் வேறு குணம். பரிணாமம் ஆயிடுச்சு. அதே மாதிரி குணமாக இருக்கிற போது அதுக்கு வேலை வேறு, புத்தியாக இருந்தால் அதனோட வேலை வேறு. புத்தியாக இருக்கும்போது வேறு வேலை, ஆங்காரமாக ஆச்சுன்னா வேறு வேலை. ஏன்னா அதனுடைய பரிணாமம். அது என்ன பரிணாமம்? ஏகதேச பரிணாமம். ஏகதேச பரிணாமம். எனவே அது ஒன்றாக வைத்து எண்ணினார். இதெல்லாம் படம் எழுதி போட்டு குணதத்துவம் மூலப்பிரதை எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டியதில்லை. எல்லாம் எங்கே பார்க்க வேண்டியதுதான். உண்மை விளக்கத்தில் காண்க. நாமளும் நிறையா தடவை எழுதி போட்டோமா இல்லையாம்மா? அதை நிறையா எழுதி போட்டோம். இதை திருப்பி எழுத வேண்டியதில்லை. ஏது பொருட்கண் வந்த இன்னுருவு ஏனைய இடங்களில் விரித்துரைக்க. ஏது பொருளின்கண் வந்த இன்னுருவு எங்கே வருது? தத்துவங்கள். தோற்றமும் இது போலவே ஆகும். தோற்றமும் என்பது போல எல்லா இடத்துலையும் இன்னுருவை வச்சுக்கணும். என்னது? ஆன்ம தத்துவமும் வித்தை தத்துவமும் எல்லாம் இன்னுருவை விரித்து கொள்ளுக. ஆன்மாவுக்கு அதிதெய்வமாகிய தத்துவம் ஆன்ம தத்துவம் என உருத்திரனுக்கு பெயராயிற்று. ஆன்ம தத்துவம் சொன்னால் ஆன்ம தத்துவத்துக்கு அதிபதி யார்? உருத்திரன். அந்த உருத்திரன் என்ன செய்வான்? ஆன்ம தத்துவத்தை இயக்குவான், ஒடுக்குவான், எல்லாமே அவன் தான் செய்வான். ஈண்டு ஆன்மா என்றது ஏற்புலி கோடலாய் சகல வர்க்கத்தின் மேல் நிற்று. இப்போ சொன்னதெல்லாம் ஆன்மான்னு சொன்னால் யாருக்கு? சகல வர்க்கம்தான். ஏன் இங்கே விஞ்ஞான கலர் பிரயா கலர்லாம் எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது?
ஏன் எடுத்துக்கூடாது? எடுத்துக்கூடாது சார். தத்துவத்தில் அவங்களுக்கு வேலை இல்லையா? 24 நமக்கு தான். அதனால் இங்கே ஆன்மான சகலர் தான். சரியா? அவங்களுக்கெல்லாம் எங்கே இடம்? 7 மேலே தான். இங்கே கீழே அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு சொல்லும்போது இந்த 36 சொல்ல வேண்டியதில்லை. இந்த 36 அவங்களுக்கு இல்லை, இந்த 36 இல்லை. சரியா? அவங்களுக்கு எத்தனை தத்துவம் அதெல்லாம் அவங்க சிலபஸ் போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு புத்தகம் ஏதாவது இருக்கும், அதை படித்து பார்த்தா தெரியும் எத்தனை தத்துவம் அவங்களுக்கு. அதெல்லாம் 36 இருக்கும். ஆனால் எங்கே இருக்கும்? அங்கேயே இருக்கும். அந்த புவனங்கள்லேயே அதெல்லாம் இருக்கும். இங்கே கீழே வராது. தத்துவம் என்பது பொது சொல். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என அவ்வவ் காரண கடவுள் பெயர் எய்வு பெற்று அவ்வ தத்துவங்களில் ஆயின என்பது உணர்த்துவார். அவரை பெயராக கூறினார். ஆன்ம தத்துவம் என்று சொன்னாவே இங்கே ஒருத்தரை எடுத்துக்கணும். வித்யா தத்துவம் எடுத்துட்டா அனந்தரை எடுத்துக்கணும். அந்த மாதிரி அந்தந்த இதை எடுத்துக்கணும். இனி நவம் தரும் பேதம் கூறுவான் புகுந்த ஆசிரியர். நவம் தரு பேதம், இறைவனே 9 பேதமாக நிற்பான், அதை கூறுவான் புகுந்த ஆசிரியர். அதற்கு தோற்றுவாயாக இச்செய்யுளை இண்டு வைத்து ஓதினார் ஆயினும். இறைவனே 9 பேதமாக நிற்பான்னு பின்னாடி சொல்ல வரார். அதுக்கு முன்னாடி இங்கே அனந்தரை சொல்லிட்டாரு, ஒருத்தரை சொல்லிட்டாரு, சதாசிவரை எல்லாம் சொல்லிட்டார். எனவே ஆசிரியர் ஈபு பற்றி 5 சுத்தத்தின் என மூவகைப்படுத்தி ஓதிய செய்யுளின் பின்னாக வைத்து கண்டுகொள்க. பின்னாடி ஒரு பாட்டு இருக்கு, அதில் வைத்து கண்டுகொள்க. இதானே இத்தத்துவங்களை தோற்றுவித்து ஒடுக்கும் காரணக்கடவுள் இவர் என்பது வகுத்து கூறப்பட்டது. தத்துவங்களை தோற்றி ஒடுக்கக்கூடிய காரணக்கடவுள் யாரு? சுத்த சிவம், சதாசிவம், அனந்தர், உருத்திரர், இவங்கெல்லாம் காரணக்கடவுள். ஆமாம். இத்துணையும் 3ஆம் கூற்றில் படும் முறைமை எல்லாம் தொகுத்து கூறியவாறு இனி 7 செய்யுளான் 4ஆம் கூற்றை தெரித்து உணர்த்துகிறார். 4ஆம் கூற்று என்னது? நிலவசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது என்கின்ற 4ஆம் கூற்று ஆணவ மலத்திற்கு இலக்கணம். ஆணவ மலத்திற்கு இலக்கணத்தை 4வது அதிகரணத்தில் சொல்கிறார். எனவே அதை நம்ம மதிய அமர்வுக்கு பிறகு ஆணவ மலத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.